அவைக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுங்கோ, அப்ப அது கண்டிப்பா அது பிரயோஜனப்படும். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த தையல் நிலையம் மாதிரி நாங்கள் ஒரு அரிசி ஆலையை செய்யலாம். அதாவது 19/5/2024 அன்று லண்டன் பெருநாட்டில் குரோய்டன் நகரத்தில் வசித்து வரும் எமது மன்றத்தின் தேவைகளை பல தடவைகளில் உதவிக்கரம் நீட்டி உதவி வரும் அறப்பணியாளர் திருமதி கணேசலிங்கம் ஸ்ரீ சிவாஜினி தேவி தம்பதிகளின் மூத்த புதல்வி ரஷ்மி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமது இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு செல்லத்துறை புஷ்பராதா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் இது. அதனுடைய தலைவர் மட்டும்தான் இங்கே இருக்கின்றனர். செயலாளரோ பொருளாளர்களோ மற்றது அங்க ஆலோசகர்களோ மற்றங்கள் அதப்படி இருந்தது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த உதவி எப்படி ஈழத்தமிழர்களுக்கு புலம்பெயர் தமிழர்களால் பார்த்துட்டு இலங்கையில் உள்ள மக்களுக்கு இதை கூட ஷேர் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், மற்ற புலம்பெயர் நாடுகளில் ஜெர்மனிக்குள்ளேயும் கூட இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளியில் நான் பார்க்க போகிற விஷயம் புலம்பெயர் தமிழ் மக்களும் ஈழத்தமிழர்களுக்கான உதவியும். அதாவது புலம்பெயர் தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்களுக்கு நிறைய உதவி காலங்காலமாக செய்து கொண்டிருக்கின்றாங்க. அவங்க இந்த உதவி 2 விதமாக நான் பிரித்து பார்க்குறேன். ஒன்று 2009ஆம் ஆண்டுக்கு முதலான ஒரு உதவி திட்டங்கள் அதப்படி இருந்தது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த உதவி எப்படி ஈழத்தமிழர்களுக்கு புலம்பெயர் தமிழர்களால் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது என்ற அந்த 2 விஷயமாக நாங்கள் இதை பார்க்கணும். ஏனென்றால் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் ஈழத்தில் ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தது. அந்த நிறைய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு ஒரு சரியான ஒழுங்கு முறையில் புலம்பெயர் மக்களினுடைய அந்த பண உதவிகள் எங்கெங்கே போய் சரியாக சேரணுமோ அது சரியாக சேர்ந்து மக்களுக்கு அனைத்து செயல்பாடுகளுக்குமாக போய் செயல்பட்டு கொண்டு வந்தது, போய் சேர்ந்தது. 2009க்கு பிறகு அந்த செயல் திட்டங்கள் ஒழுங்காக செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆக்கள் இல்லாமல், ஒரு நிறுவனங்கள் இல்லாமல் என்ன செய்கிற ஒரு நிலைமையில் இருந்தது இந்த புலம்பெயர் தமிழ் மக்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு கொஞ்ச காலம் கழித்து அது சரியாக அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு கொஞ்ச காலம் கழித்து 2009க்கு பிறகு ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு தாங்களாகவே நேரில் போய் கொடுத்து நேரில் சந்திக்கிறார்களுக்கு அந்த உதவிகளை கொடுத்து அப்படி செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ நிறைய போய் வரபடியா மக்கள் அவங்க அந்த உதவி திட்டங்களை நேரடியாக செய்கிறதும், ஆலயத்தின் ஊடாக செய்கிறதும், அல்லது கிறிஸ்தவ ஆலயத்தின் ஊடாக செய்கிறதும், அல்லது நண்பர்களாக சேர்ந்து அவங்க ஒரு தொடர்ச்சியாக செயல்பட்டு செய்து கொண்டு வாரதுமாக இப்போ இருந்து கொண்டு இருக்கு. அப்படியான ஒரு காலகட்டத்தில் நான் இப்போ ஒரு தடவை போய் சந்திக்க போகிறேன். அவர் தானே ஒரு நிறுவனம் ஒன்றை தொடங்கி அங்கே அதுக்கான ஆக்களை நிறுவி இங்கே உள்ள மக்களுடைய அந்த பணங்களை, உதவிகளை, மற்ற பொருள்களையும் சேர்த்து உதவிகளை செய்து கொண்டு வர்றார். இப்போ அவரை நாங்கள் சந்தித்து அவர்கிட்ட இந்த விஷயம் பற்றி கதைப்போம். நாங்கள் வணக்கம் சிவமண்ணன். இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். நீங்கள் ஒரு முக்கியமான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து கனகாலமாக செய்து கொண்டு வாரீங்கள். அதை பற்றி உங்கள்கிட்ட நான் கதைக்கிறதுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் அதை பற்றி நீங்களே ஆரம்பித்து சொல்லுங்கோ, நல்லா இருக்கும். வணக்கம். பாய் சங்கர் யூடியூப் இணையதளத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள், அபிமானிகள் அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய நிறுவனமான கனகசெல்லா அறக்கட்டளை மன்றம் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பு இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மன்றத்தின் ஊடாக
ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் நாங்கள் 25 to 50 லட்சம் ரூபாவுக்கான வேலை திட்டங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 25 to 50 லட்சம் என்று சொல்கிற பணத்தை வந்து இங்கே உள்ள எங்களுடைய உறவுகள் நாங்கள் அங்கே உள்ள வேலை திட்டங்களை இங்கே கொடுக்கும் பொழுது அந்த வேலை திட்டங்களை நாங்கள் ஒரு தளம் அமைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 350 மெம்பர்ஸை கொண்ட ஒரு தளம் இருக்கின்றது. கனகசெல்லா அறக்கட்டளை மன்றம் என்று சொல்லி தளம். அந்த தளத்தின் ஊடாக நான் அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த உதவி திட்டத்தை அந்த அனைத்து உறவுகளும் பார்த்து தாங்களாகவே முன்வந்து அந்த உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அதில் எனக்கு ஒரு மிக மிக ஒரு பெருமைப்படக்கூடிய விடயம். காரணம் என்னென்னு சொன்னால், எல்லா மக்களும் வந்து ஒரு உணர்வு பூர்வமாக நான் தொலைபேசியில் டெலிஃபோன் எடுத்தோ மற்றது மீண்டும் மீண்டும் எழுதியோ அவர்கள்ட்ட உதவி கேட்பதில்லை. ஆனால் அவர்களுடைய மன விருப்பத்தோடு தாங்களாகவே முன்வந்து என்னோட பல முறை அவர்கள் ஃபோன் எடுத்து அவர்களாக கொடுப்பார்கள். நீங்கள் போட்ட இத்தனையாம் தேதி போட்ட இந்த உதவி திட்டத்துக்கு நான் 50,000 தருகின்றேன் அல்லது 1 லட்சம் தருகின்றேன் அல்லது அதுக்கான பொருள்களை வேண்டி தருகின்றேன் என்று சொல்லி தாங்களாக முன்வந்து அந்த உதவிகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புலம்பெயர் வாழ் எங்களுடைய உறவுகள் எத்தனையோ பல உதவி திட்டங்கள் அல்லது உதவி நிறுவனங்கள் மூலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய நிறுவனம் மூலமாக நாங்கள் அதை செய்யும் பொழுது அவர்கள் கூடுதலான ஒரு நம்பிக்கை கொண்டு வைக்கின்றார்கள். என்னத்துக்குன்னு சொன்னால், நான் அந்த இடத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதவி திட்டத்தை செய்தேன்னு சொன்னால், அந்த உதவி திட்டம் எங்கே செய்தனோ அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு என்னுடைய தொடர்பு இருந்து கொண்டிருக்கும். அங்கே நேர்மையாக உண்மைத்தனமாக வெளிப்படத்தனமாக எல்லாமே அங்கே நடைபெற்றதா என்பதை நானும் இங்கே இருந்து கவனித்து கொண்டிருப்பேன். அதே போல எங்களுடைய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 12 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் இது. அதனுடைய தலைவர் மட்டும்தான் இங்கே இருக்கின்றனர். செயலாளரோ பொருளாளர்களோ மற்றது அங்கே ஆலோசகர்களோ மற்ற நிர்வாக உறுப்பினர்களோ எல்லோருமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறார்கள். கூடுதலாக எங்களுடைய செயற்திட்டம் வந்து வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாவட்டத்தை இணைத்து தான் நாங்கள் அதை செயல்படுத்துகின்றோம். ஆனபடியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அங்கே ஒவ்வொரு இணைப்பாளர் இருப்பினும் அதற்கு கீழே ஒரு உதவி இணைப்பாளர் இருப்பேன். ஆகவே இப்போ ஒரு ஆள் ஒரு வேலை திட்டம், உதாரணத்துக்கு ஒரு இனியில் என்ற வாழ்வாதாரத்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், தங்களுக்கு கால் இயங்கவில்லை அல்லது கை இயங்கவில்லை, இடுப்புகள் இயங்கவில்லை என்று சொல்லி எனக்கு கடிதம் அனுப்புவார்கள். அந்த கடிதம் அனுப்பினுடன் அந்த கடிதத்தை நான் நேரடியாக முதலாவது அங்கே உள்ள விதானை GS என்று சொல்லி விதானையிட்ட கொண்டே ஒப்படைக்கிறது. அந்த விதானை வந்து எங்களுக்கு அதை நிரூபிக்க வேணும். உண்மைத்தனமாக அங்கே இந்த பிரச்சனை இருக்குது, அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர் ஒப்புதல் அளித்ததன் பின்பு அந்த கடிதத்தோடு எங்களுடைய உறுப்பினர்கள் அந்தந்த இடங்களுக்கு உள்ளுக்கு செல்வார்கள். சென்று அவர்களை போய் நேரடியாக விசாரிப்பார்கள். விசாரித்து அங்கே வேறு யாரும் உதவி திட்டங்கள் செய்யவில்லை, அது உண்மையாக கஷ்டப்படுகின்றார்கள், உண்மையாக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக மிக கஷ்டப்படுறார்கள் தெரிவு செய்ததன் பின்பு நாங்கள் அந்த உதவிகளை செய்வதற்காக பிறகுதான் இதே புலம்பெயர் வாழ் மக்களுக்கு நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம். ஆகவே அப்போ அந்த வேலை திட்டம் உண்மையாகவும் நேர்மையாகவும் அங்கே நடைபெறுகிறதுக்கு 100% நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு கூடுதலான நாட்கள் வந்து என்னட்ட உதவி கேட்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய பிறந்த நாட்கள் அல்லது அம்மா அப்பாவுடைய நினைவு தினங்கள் அல்லது தங்களுடைய கல்யாண நாட்கள், இப்படியான நாள்களில் தான் கூடுதலான உதவி எங்களுக்கு கிடைக்கின்றது. அவர்கள் தங்களுடைய திருமண நாளிலேயோ தங்களுடைய பிறந்த நாள்களிலேயோ பிள்ளைகளுடைய பிறந்த நாளிலேயோ அந்த நாள்களில் குறைந்தது 25,000 to 50,000 ரூபாய்க்கு கிட்ட எடுத்து வைக்கிறார்கள். இதை கனகசெல்லா அறக்கட்டளை மூலமாக நாங்கள் செய்ய வேணும் நினைத்துக் கொண்டு செய்கிறார். எங்களுக்கு இப்போ எத்தனையோ நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன, எத்தனையோ நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே யூடியூப் சேனலாக இருக்கலாம் அல்லது பிரைவேட்டாக ஒவ்வொரு விதமான அமைப்புகள் தொடங்கி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனுடைய அந்த செயற்பாட்டில் எந்தவித பிழையும் அங்கே இல்லை, நடந்து கொண்டே இருக்கின்றன. திரு செல்லத்துறை புஷ்பராதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று விசேட உணவை வழங்கிய லண்டனை சேர்ந்த பாரியார் மற்றும் பிள்ளைகளுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு மற்றும் அனுசரணையை வழங்கிய கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்திற்கும் அன்னை ஸ்ரீ சாரதா நிலைய மாணவிகளாகிய நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
யாதொருவிடம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனாலும் போதாமல் இருக்கிறது, உதவிகள் நிறைய தேவை. அதாவது சொல்லுவார்கள், பலனாளிகள் நிறைய இருக்கின்றார்கள், கொடையாளர்கள் காணாமல் இருக்கின்றது. அதுக்காக எங்கட அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமையும் அப்படி இருக்கிறபடியா அந்த உதவி திட்டம்ன்றது நிறையவே தேவைப்படுது. நிறையவே தேவைப்படும். ஆனபடியே இப்ப நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை. எவ்வளவு சனம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அங்கே செய்து கொண்டான் இருக்கின்றார்கள். ஆனாலும் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு முறை கொடுக்கலாம், சில நேரம் அடுத்த முறை கொடுக்க முடியாமல் இருக்கும். ஆனபடியால் அவர்களுக்கு தொடர்ந்து உதவி திட்டம் தேவை என்றேக்க இன்னும் ஒரு நிறுவனத்தை நாடித்தான் ஆகும். ஆனபடியால் அதிலும் தவறு இல்லை. எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கின்றோம், அதே மாதிரி இன்னும் ஒரு நிறுவனம் செய்து கொண்டாடுகிறார். இப்போ முன்பு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், நாங்கள் 2009 முதல் ஒரு கட்டமைப்பு நாங்கள் இருந்தது. அந்த கட்டமைப்பு மூலமாக எங்களுக்கு சகல விஷயம் நடந்து வந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்த, நாங்கள் இங்கே இருந்து மாதம் மாதம் இங்கே உள்ள அந்த கட்டமைப்பின் உபமைப்புகளுக்கு மூலமாக நாங்கள் அதை கொடுத்து அந்த உதவிகளை மாதாந்திரையில் செய்து கொண்டிருந்தபடியால் அங்கே ஒரு பெரிய இடர் வரவில்லை, பெரிய இடைஞ்சலும் இருக்கவில்லை. ஆனபடியாக அங்கே ஏதோ ஒரு வகையில் அந்த உதவி பெறப்பட்டு கிடைச்சது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த கட்டமைப்புகள் எங்கள்கிட்ட மௌனிக்கப்பட்டபடியால், அந்த கட்டமைப்பு மூலமாக செய்யக்கூடிய சூழ்நிலையும் அங்கே சரியாக இல்லாதபடியால் நாங்கள் பிறந்துபட்டு தனித்தனியார் நபர்களாக தொடங்கி இப்போ அதை ஒரு அமைப்பாக பதிவு செய்து எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியாத்தான் அங்கே உதவி நிறைய கிடைக்கின்றது. அதே போல உதவி நிறையவும் தேவைப்பட்டு கொண்டுதான் தொடர்ந்து இருக்கின்றது. இப்ப அங்க உள்ள அரசாங்கமோ அல்லது வேறு வேறு தனியார் நிறுவனங்களோ அல்லது அங்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களோ கொடுக்கிறோம்னு சொல்லுகிறார்கள். ஆனால் எவ்வளவுத்துக்கு அவர்களுடைய செயல்பாடு அங்கே சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை எங்களால் கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி தெரியவில்லை. அதுவும் கூடுதலாக இந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பகுதிகள் என்று சொல்லி அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு மிகவும் தணிக்கப்பட்டு, அதாவது அந்த ஒரு உதவியை சிறுக்கப்பட்டு அங்கே பிரித்து மிகவும் குறுகிய ஒரு தொகையை தான் அங்கே கொண்டு எங்களோட மக்களுக்கு கொடுப்பாரு. அப்போ அதனால தான் எங்களுடைய மக்களுக்கு பூரணமாக உதவி கிடைப்பதில்லை. அதை நாங்கள் உணர்ந்து இந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் எங்களை மாதிரி வேறு வேறு கல்வி நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் இப்படியான எங்களை போல இந்த நல்ல சிந்தனையோடு எடுத்து இந்த உதவிகளை மக்கள்கிட்ட இருந்து பெறுவது இலகுவாக இருக்கிறதும் இல்லை. இப்போ பெற்றாலும் அதை சரியான முறையில் கொண்டு அந்த அங்கே உள்ள எங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேணும். அதை சேர்த்தாத்தான் இங்க உள்ள மக்கள் மீண்டும் மீண்டும் உதவி செய்வார்கள். இப்ப நான் கூடுதலாக செய்கிற உதவி செய்கிறவர்கள் அங்க இலங்கைக்கு செல்லுகின்றார்கள். நாங்கள் உதவி செய்த இடங்கள், நாங்கள் எப்போவுமே உதவி செய்கிற ஒவ்வொரு இடத்தையும் படமாக்கி அவ்வளவும் ஆவணப்படுத்தப்பட்டு எங்களுடைய தளத்தின் மூலமாகவும் சிலதுகள் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் முகநூலில் போட முடியாது. காரணம் கூட இளம் பிள்ளைகள் அவர்கள் இந்த உதவிகள் அவருடைய இயலாத்தன்மைகளை கொண்டு நாங்கள் முகநூலில் போடுவதில்லை. ஆனால் அதை எங்களை தளத்துக்குள்ள வச்சுக்கின்றோம். அந்த தளத்தின் மூலமாக பலர் பார்க்கின்றார்கள். அவர்கள் பார்த்துவிட்டு அங்கே போய் நேரடியாக அந்த இடத்தை சந்திக்கிறார்கள். ஒரு இடத்துல நாங்கள் உதவி இப்போ நேற்றைக்கு கூடி இங்கே இருந்து ஃபெல்பர்ட்லேருந்து நல்ல ஒரு எங்கள் ஆதரவாக இருக்கிற ரஜினின்னு சொல்லி அவர் அங்கே சென்றிருக்கிறார். அங்கே சென்று எங்களுடைய தையல் நிலையம் இருக்காங்க, எங்களுடைய இலவசமாக பயிற்சி தையல் நிலையத்தை போய் பார்த்துருக்கிறோம். மற்ற நாங்கள் அவங்க மூலமாக செய்த சில உதவி திட்டங்களை நேரடியாக போய் பார்த்து அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்து அவர்களோட சேர்ந்து கலந்து கதைச்சு உங்களுக்கு இன்னும் உதவி தேவையா மற்ற உடனடியாக சில பணத்தொகையும் அங்கே கொடுத்து அவைக்கு இப்ப கூடுதலாக சென்ற மாதத்துல அவருடைய கணவர் 65வது பிறந்த நாள் அவருக்கு வந்து விட்டார். அவருடைய 65வது நினைவு நாளுக்கு எங்களுடைய தையல் நிலையத்துக்கு ஒரு தையல் மிஷின் 1,25,000 ரூபாய் அந்த மிஷின் அங்க வேண்டி கொடுத்தவர். அதே மாதிரி இப்பவும் போய்க்கு என்ன செய்யறா, இங்க உள்ள அது சம்பந்தமான நூல்களோ அல்லது அது சம்பந்தமான அந்த கத்திரிக்கோள்களோ அப்படி நல்ல விஷயங்களை இங்க வந்து வேண்டிக் கொண்டு அங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படியான எங்களுடைய நல்ல உள்ளங்கள் இங்க எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். சில பேர் சொல்லுகிறார், உண்மையாவே சில பேர் குறைகள் வந்திருக்கிறது. அதாவது நாங்கள் கொடுத்த உதவிகள் சரியான முறையில் கிடைக்கலன்னு சொல்லி சில குறைபாடு வந்திருக்குது. உண்மை நடந்தும் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாரையும் நம்புறோம். நாங்கள் 100 வீதம் எங்களுடைய இனம், நாங்கள் எல்லாரையும் நம்புறோம். அங்க சில நேரத்தில் சில தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனபடியாத்தான் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய அந்த மன்றத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களை அந்த இடத்துக்கு அனுப்புறோம். இப்ப சென்ற மாதம் ஒரு ஊனமுற்ற, சொல்லக்கூடாது, எங்களுடைய சில மக்கள் அவர்கள் இந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு இயங்காத ஒரு அவர் வவுனியாவில் வச்சு நாங்கள் ஒரு கடை போட்டு கொடுத்துருக்கோம்.
அப்ப அவருக்கும் என்ன நடந்தது, முதல் ஒரு கடையை வந்து போட்டு கொடுத்த நாங்கள் அதுல தோல்வி ஏற்பட்டுடுது, அது வேறொரு நிறுவனம் செய்தது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், கடையை போட்டு கையில கொடுக்கவில்லை அவர்கிட்ட, முழு இதே நாங்களாம் வச்சிருக்கிறோம். அவரை சொல்லிக்கிறோம் முதல் அப்படியே இருக்க வேணும், அப்போ லாபம் மட்டும் நீங்க சொல்ல தேவையில்லை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா நிறைய மக்கள் இங்க இருந்து போய் செய்யறாங்க, ஆனா அவங்க அந்த இடத்துல டக்குனு காசு எடுத்துட்டு ஒரு 20,000 25,000 50,000 கொடுத்துட்டு போனோன்னு அவங்க ஏற்கனவே அக்கம் பக்கத்துல கடன் பட்டுட்டு இருக்கிறார்கள், இல்லாட்டி கடை வழிய பேலன்ஸ் வச்சிருக்கிறார்கள், அதை பே பண்ணி போட்டு கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு காசு இல்லைன்னு திரும்ப நிற்பாங்க. அப்போ உங்களை மாதிரி ஒரு இந்த இப்படியான நிறுவனம் மூலம் செய்யக்குள்ள இந்த வளர்ப்பு ஆடு மாடுகளோ இல்லாட்டி கடை இல்லாட்டி தையல் மெஷின்கள் இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்தால் அது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஒரு தொழிலாயிரும், தொடர்ந்து அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரியான வேலை திட்டங்களை நீங்கள் இப்படியான நிறுவனம் என்ற மூலம் பல பேற்ற பணத்தை நினைச்சு அதை செய்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கடை போட்டு கொடுத்தன்ற மாதிரி அது 2 கடை போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு அராலியம் ஒரு கடை போட்டு கொடுத்த நாங்கள் 3 பேருக்கு கண்டறியாது அந்த குடும்பத்தில் தகப்பன் இல்லை. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து எல்லாரும் 22 24 அப்படியான வயது, கண்டறியாமல் இருக்கிறோம். ஆனால் படிச்சு நல்ல வசதியாக இருக்கு, படிப்பில் நல்ல முன்னேற்றம். அப்போ அவர்களுக்கு அவைகிட்ட வந்து ஒரு ஆள் வந்து கீபோர்ட் பழகி நல்ல தரமாக வந்திருக்கிறோம், அப்படியே அவைக்கு அதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பிள்ளை வந்து வயலினில் நல்ல தேர்ச்சி பெற்றபடியாக வயலினை பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தபேலா ஒரு பிள்ளை நல்லா பழகிக்கிறபடியா அதையும் அவைக்கு தபேலா வேண்டி கொடுத்து இன்றைக்கு ஒரு மியூசிக் குரூப்புக்குள்ள கொண்டு இணைச்சி விட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு தமையன் வந்து அவர் மனைவிக்கும் கண்டறியாதபடியால் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு கடை போட்டுனாங்க. கடையை போட்டுட்டு அவ வீட்டோடய அவை கடையை போட்டு கொடுத்துருக்கோம். அவை அந்த கடையை கவனிச்சு நான் ஒவ்வொரு முறையும் நான் வருஷத்துல 2 தினம் நாட்டுக்கு போறேன், போயிட்டு அந்த இடத்துக்கு கண்டிப்பா போவேன். இனி உங்களுக்கு வரவேற்பு, அவர்களோட ஒரு சரியான ஒரு மரியாதை, ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையே எங்கள்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி. அவருடைய டொய்லெட் இல்லாமல் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறோம் 12 வருஷமாக டொய்லெட்டே இல்லை, டொய்லெட் செய்து கொடுத்தாங்க. அப்ப அப்படியான ஒரு உதவிகள் தான் நாங்க செய்யறோம். கூடுதல் கையில காசு கொடுப்பதில்லை, கல்விக்கு முதலிடம், 2வது வாழ்வாதாரத்துல கஷ்டப்படுற மக்களுக்கான ஏதாவது சுயதொழில். இப்போ அதான் நான் நான் கொஞ்சம் இப்போ போன முறை கல்வியாண்டு இலங்கையில் தொடங்குறதுக்கு முதல் அப்போ நான் கொஞ்சம் பார்த்து கொண்டு அங்கே ஒரு யூடியூபரோட சேர்ந்து சில சின்ன விஷயங்களை செய்த நாங்கள். என்னென்னா பள்ளிக்கூட விடுமுறை விட்டு பள்ளிக்கூடம் தொடங்குறதுக்கு இடையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு பென்சில் புத்தகம் காப்பி வாங்குறதுக்கான பணம் இல்லை, அப்போ யூனிஃபார்ம் இல்லை, செருப்பு இல்லை, ஷூ இல்லை. அப்போ என்னென்னு பள்ளிக்கூடம் போகிறோன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருந்த நிலையில் சில ஆக்களோடையும் தொடர்பு கொண்டு நாங்களாகவும் பர்சனலாகவும் செய்து அப்படி சில விஷயங்களை செய்திருக்கோம். அப்படியான உதவி திட்டத்தை இப்போ நீங்களும் உங்களோட நிறுவனம் மூலம் இங்கே உள்ள ஆக்களோடையும் கதைச்சு இனி இப்போ அடுத்த கல்வியாண்டு பள்ளி விடுமுறை விட்டு தொடங்கிக்கல நீங்கள் செய்யலாமே. நிறைய உண்மையாக இப்போ 2 நாளைக்கு முதலும் தெல்லிப்பட பிரதேச சபை அவைகள் வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தவ ஒரு குடும்பம் வந்து தங்களோட வாசலில் நிற்கணுமா 3 பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு எங்கள்கிட்ட வழி இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாமல் தகப்பனும் இல்லை. அப்போ உடனடியாக நான் அந்த இதை தெல்லிப்பளை பிரதேச சபையின் பொறுப்பாளரை எங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன். இல்லை நீங்கள் தெல்லிப்பளையோட சேர்ந்த கிராமத்தில் உங்களோட நிறுவனம் இருக்கிறபடியால் உங்களுடைய நிறுவனம் மூலமாக அந்த உதவி கிடைக்குமானோம் உடனடியாக நாங்கள் பொறுப்படுத்தி அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு என்ன தேவையோ யூனிஃபார்ம்ல இருந்து பள்ளிக்கூட கோப்பி புத்தகத்துல இருந்து சப்பாத்துல இருந்து எல்லாம் வேண்டி கொடுத்து முதல் வேலையாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாங்க அந்த பிள்ளைக்கு. ஏன்னா இதுதான் எங்களுடைய எதிர்காலம். நாங்கள் இவ்வளவு விஷயத்துல நாங்கள் இழந்துட்டோம். இப்ப சொத்து இல்ல, எங்களுக்கு இடம் பிரச்சனை, காணி இல்ல, எல்லா பக்கத்துல இழந்து கொண்டு வந்த நாங்கள் இனியும் எங்களோட இந்த இளம் சமுதாயம் தான் எங்களோட முதுகெலும். அதுகளை நாங்கள் கட்ட சொல்லியும் ரோட்ல விடையிடாது. ஆனபடியால் எங்கே பிள்ளை உண்டு பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது கல்வியை மீள தொடர முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விடயம் நீர்வேலியில போன மாசம், அதாவது நான் நினைக்கிறேன் 5ஆம் மாசம் 6ஆம் தேதி ஒரு இலவச கல்வி நிலையம் உருவாக்கிக்கிறோம். நல்ல விஷயம். கிட்டத்தட்ட இப்பவே 25 பிள்ளைகள் சேர்ந்தது வந்து அந்த பிள்ளைகள் அவ்வளவு பேரும் வந்து ஆண்டு ஒன்றிலிருந்து 5ஆம் ஆண்டு வரையும் உள்ள பிள்ளைகளை புலமை பரீட்சையில சித்தி போற வைக்கும் வரையும் நாங்கள் பொறுப்படுத்துக்கிறோம். அவ கிட்டத்தட்ட ஒரு 20 பிள்ளைகள் இப்ப சேர்ந்துட்டோம். நாங்க இன்னும் கிட்டத்தட்ட 50 பிள்ளைகளுக்கான இடவசதியோடு வச்சிருக்கோம். அதுவும் வந்து என்றால் ஒரு அத்தியடி பாடசாலையில் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் தங்களோட வீட்டையே ஃப்ரீயா தந்துருக்க, வீட்டையும் ஃப்ரீயா தந்து அதுக்குள்ள தளவாடங்கள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தளவாடத்தையும் போட்டு ஃப்ரீயா தந்திருக்கிறேன். இப்ப நாங்கள் 3 ஆசிரியர்களுக்கு போட்டு அந்த 3 ஆசிரியர்களுமே அத்தியடி பாடசாலையில் படிப்பிக்கிறவர்கள் எல்லோரும் பெரிய கிராஜுவேட் இல்ல, 3 பொம்பளை பிள்ளைகள் அவ்வளவு பேரும் எங்களுக்கு உதவியாக வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் தான் அவர்களுக்கு
அங்க உள்ள வாழ்க்கை தரம் சரியான கஷ்டம். அதனால 8,000 ரூபாய் குறைஞ்சது ஒரு ஆசிரியருக்கு கொடுக்குற சம்பளம். 3 ஆசிரியருக்கு 24,000 ரூபாய். இப்ப போன மாசம் ஒரு பகுதி எனக்கு சொல்லி இந்த மாதத்துக்குள்ள அவங்க சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம். இப்ப இந்த இனிவர மாதத்துக்கான சம்பளத்துக்கு ஒரு ஆள் ரெடி ஆகும். அப்ப இப்ப நாங்க அதை விளம்பரப்படுத்துறோம். விரும்பினவர்கள் எல்லாரும் உங்களுடைய கல்விக்கான இந்த உதவி திட்டமாக, அதுவும் 20 புள்ளிகள், அங்க 50 புள்ளிகளை நாங்க இன்னும் சேர்க்கலாம். அவ்வளவுக்கு இடவசதி இருக்கு. ஏன்னா அந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சைன்றது முதல் ஆரம்ப கட்டம், ஒரு முக்கியமான கட்டம். அந்த புலமை பரீட்சையை சித்தி அடைய வச்சுட்டால் அவர்கள் அங்கால போறதுக்கு சுகமா இருக்கும். அதனால அதை செய்யறோம். அதே மாதிரி அச்சுவேலியில் ஒரு இடத்துல பெண்கள் காப்பகம் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல அங்கேயும் 2-3 பிள்ளைகளை பொறுப்படுத்திருக்கோம். அது மேல்நாட்டு பிள்ளைகள் அங்க வந்து கல்வி இருக்கிறார்கள். தாய் தப்ப இல்லை, நல்ல தரமான பிள்ளை, ஆனா கல்வி கற்க முடியாம இருந்தவர்களை நாங்கள் அங்க கூப்பிட்டு அங்க வச்சு அந்த சிஸ்டம் மேல நடத்தினோம். அவர்களோட பொறுப்புல வச்சு மாதம் 10,000 ஒரு பிள்ளைக்கு கொடுக்கணும். அதான் அந்த கல்வியை செய்திக்கும். நல்ல விஷயமோ. மற்ற நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்களை உதவியில் போய் சேரணும். நாங்கள் வடக்கு கிழக்குன்னு மட்டும் பார்க்காம மலைநாட்டில் உள்ள மக்கள், தமிழ் மக்கள், அவங்களுக்கும் சரியான கஷ்டம். அவங்களுக்கு அந்த நாள் சம்பளம் தான் 1000 ரூபாய் அரசாங்கம் அந்த காலத்திலிருந்து போய் காட்டிக்கொண்டே இருக்குது. அவங்கள மாற்றிக்கொண்டு அதுல அந்த கையால் தேயிலையை பிடிங்கினா அதுக்குள்ளே இருந்து நான் பார்த்துருக்குறேன். சரியான கஷ்டம். அதுல இந்த ரொட்டியும் சம்பளம் தான் அது சாப்பாடு. அது பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறதா இல்லை தாங்கள் அன்றாடம் சாப்பிட்றதான்ற ஒரு நிலைமை. அப்போ இது இப்போ தலைவர் இருந்திருந்தால் அந்த நிலைமைக்கெல்லாம் வந்திருக்காது, நிச்சயமாக விட்டுருக்க மாட்டார். அப்போ நாங்கள் வந்து புலம்பெயர் மக்கள் வடக்கு கிழக்கண்டு மட்டும் பார்க்காம அந்த மக்களையும் கட்டாயம் நாங்கள் அரவணைச்சு பார்த்து கொண்டு போகணும். ஏனென்றா வணக்கம். இன்றைய தினம் கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தின் மற்றுமோர் உதவி திட்டமான அச்சுவேலியில் அமைந்திருக்கின்ற பெண்கள் பாதுகாப்பு நிலையம் அச்சுவேலி அருட்சகோதரி வணக்கத்துக்குரிய டிலாந்தி அவர்கள் கடிதம் மூலம் கல்விக்கான உதவி கேட்டிருந்தார்கள். தங்கள் பாதுகாப்பில் இருக்கும் மலையகத்தைச் சேர்ந்த தாயை இழந்த 21 வயதை அடைந்த இலங்கையில் உள்ள நாங்கள் ஏன் ஒரு சிங்கள பகுதியில் கூட ஒரு கடைசி கிராமத்துக்குள்ள ஒரு சிங்கள குடும்பம் கஷ்டப்படுதுண்டா நிச்சயமா புலம்பெயர் தமிழர்கள் உதவி செய்வாங்க. எங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. அரசாங்கத்துக்கு தான் பிரச்சனை, அரசியல்வாதிகள் தான் பிரச்சனை உருவாக்குறாங்க. அவர்கள் எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ தெளிவா தெரியுது. அவங்க வந்து தங்களோட அரசியல் அந்த லாபத்துக்காக அந்த இனமுறுகளை உண்டாக்கி கொண்டு பிரச்சனையா இதை மக்கள் வந்து புரிஞ்சு கொள்வாங்க. எங்களை பிளவுபடுத்த வச்சிருந்த அரசியல். நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்துக்கு முதல் கூடி நான் ஒரு சிங்கள கிராமத்துக்குள்ள ஒரு 25 வயது ஐயாமா இருக்கு சரம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது ஒரு ஆள் வந்து அங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஆள், அவர் வந்து சிங்கள மகன் தான், அங்க எங்க இடத்துல வேலை செய்யறார். அவருடைய அப்பாட நினைவு தினத்துக்கு அங்க உள்ள அவ்வளவு பேருக்கு நாங்க எல்லாம் குடுப்போடும் பண்ணி கொடுத்து அவைக்கு 5000 சாமான்களும் பண்ணி கொடுத்து செய்திருக்கிறோம். அதே மாதிரி மண் சரிவால பாதிக்கப்பட்டதுக்கு 250 பேருக்கு சாமான் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லது. நாங்க வடக்கு கிழக்கு தான் எங்களுடைய அந்த மெயின். ஏனண்டா வடக்குல வன்னி பிரதேசத்துல இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு தாய் பணத்துக்காக தன் 8 வயசு பிள்ளையையும் 12 வயசு பிள்ளையையும் ஃபோட்டோ எடுத்து கண்டவாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப்புக்குள்ள அந்த ஃபோட்டோஸ்களை விற்று காசு எடுத்து இப்போ பிடிபட்டுட்டா போலீஸில். அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குன்றதை நாங்கள் யோசிச்சு பார்க்க எங்களுக்கு அதை யோசிக்கவே இயலாத ஒரு நிலை. வெளிநாட்டை பொறுத்தவரை இப்போ இருக்கிற எங்களோட மக்களை எல்லாரும் நினைத்தால் கண்டிப்பா எங்கள்கிட்ட கையேந்திரத்துக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் இருக்குது. நாங்க எல்லாரும் நினைச்ச வேண்டாம், அது எல்லாரும் நினைப்பதில்லை. சில பேர் நினைக்கிறார்கள் மத மாற்றங்கள் அப்படியான சில விஷயங்களை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு ஆக்களை பிரிச்சு செயல்படுத்துறார்கள். ஆனால் உண்மையா அப்படி நினைக்காமல் எல்லாரும் நினைத்தால் ஒரு நாளைக்கு 1 ரூபாய், ஒரு நாளைக்கு 1 யூரோ எடுத்து வச்சுட்டோம்டா 30 யூரோ மாதம் பெறும். வட்டிவா காணும் 3 குடும்பத்துக்கு காசு கொடுக்கலாம். வட்டிவா கொடுத்து இது இப்படி நாங்க செய்வோம். எங்களுடைய திட்டம் அதுதான். உண்மையாக ஒரு நாளைக்கு 1 யூரோ நாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொண்டு வரோம். ஏன்னா அந்த பிள்ளைகளை முதல் நினைக்கணும். நாங்கள் இந்த இளைய சமுதாயத்துக்கு எங்களுடைய பிரச்சனை ஒன்றும் தெரியாது. அவர்கள் ஏன் வந்தவர்கள் பள்ளிக்கூடத்தில் அப்பா அம்மாவை ஏன் வந்திருக்கிறோம் இஞ்சி என்று கேட்டால் அங்க சண்டை அவ வந்தவங்க. ஆனா ஏன் சண்டை, என்ன நடந்தது, எதற்காக நாங்க விரட்டி அடிக்கப்பட்ட நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் என்ன கூட அதான் அதே மாதிரி தான் இங்க எவ்வளவோ ஆலயங்கள், உதாரணத்துக்கு இந்த வடமத்திய மாநிலத்துக்குள்ளேயே 30 ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஆலயங்கள் எல்லாம் நினைச்சால்
கண்டிப்பா எங்களோட மக்களை வடிவா காப்பாற்றலாம். ஏனென்றால் இப்ப எங்க ஆலயத்துல வந்து நான் 10 ரூபா கொடுப்பேன்னு சொன்னால் அந்த 10 ரூபாவிலே 5 ரூபா எடுத்து வைக்கணும் ஒரு பிள்ளைங்க படிப்புக்கு எடுத்து வச்சால் ஒவ்வொரு ஆலயங்கள் நினைத்தால் கண்டிப்பா அப்ப செய்யணும். அண்மையில நீங்க பாத்திருப்பீங்க இந்த பூப்பட்டாள் ஆலயத்துல வந்து உணவு விற்றவங்க, நான் அதை பதிவு செய்து போட்டேன், அந்த வீடியோல இருக்கு. அவங்க சொன்னவங்க இது நாங்கள் அங்க உள்ள ஈழத்துல உள்ள பிள்ளைகளுக்கான உதவிதான் இந்த பணத்திலிருந்து செய்ய போறோம். அப்ப அதெல்லாம் ஆலயத்துக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி. கண்டிப்பா மேடம் என்ன ஒன்று ஆலயத்துக்கு நாங்க செய்யறதால 2 விதமான பலன் கிடைக்கும். ஒன்று இறைவனுக்கு செய்திட்டம் என்ற ஒரு மனத்து, இரண்டாவது எங்களுடைய பணத்துல இருந்து அங்க பிள்ளை வாழுது. அப்ப எங்களுக்கு 2 விதத்தால கிடைக்குது பலன். அதை வந்து இந்த எல்லா ஆலயங்களும் அதை கொண்டு நடத்திச்சினோம்டா ஒரு தொகை எடுத்து வச்சு, அதாவது ஆடம்பரமான செலவுகள்ல குறைக்கலாமோ. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கண்டிப்பா ஆன்மீக ரீதியான செயற்பாடுகள் செய்யத்தான் போறோம். அதுல எந்த வித மாற்றமும் செய்ய முடியாது. பால் விடத்தான் போலும், தயிர் விடத்தான் போலும், அவசியம் செய்யத்தான் எல்லாம் செய்யணும். அதுக்கு மிதமிஞ்சி வருகிற பிரைவேட்டான ஆடம்பர செலவுல குறைச்சு ஒவ்வொரு வருஷத்திலும் இவ்வளவு தொகை எடுத்து அங்க வைக்கலாம், அல்லது ஒவ்வொரு திருவிழாவில் எடுத்து வைக்கலாம். குறைஞ்சது ஒரு சிறிய தொகையை காணும் என்று நான் நினைக்கிறேன். மக்களும் விரும்புவினோம். நிச்சயமா. இப்ப நான் சுவிஸ்ல ஆலயம் பாக்குறேன், அது ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும். சுவிஸ்ல நான் ஒரு ஆலயத்தை கேள்விப்பட்டேன். அவங்க வந்து அந்த ஒரு யூடியூபர் வீடியோ எடுத்து போட்டிருந்தது. அவங்க ஒரு பயதீப மடத்தையே நடத்துறாங்க இலங்கை. அந்த முழு காசும் சுவிஸ்ல இருக்கிற அந்த ஆலயம் தான் செய்யுது. அப்ப அதுக்கு போய் நீங்க அங்கே அவர்கள் ஓப்பனாகவே வெளியில போட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைய பராமரிக்கிறதுக்கு இவ்வளவு, இந்த பிள்ளைய பராமரிக்கிறதுக்கு இவ்வளவு, மற்ற ஒரு கோழி பண்ணி செய்து இவ்வளவு ரெண்டுதான் போடுறார்கள். சனம் என்ன செய்யுமோ 150 ரூபா பூசைக்கு கொடுக்கணும், 150 ரூபாய் எதுக்கும் கொடுக்குறோம் கொடுத்துட்டு போயிடும். அப்ப நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தணும். தனியா நாங்கள் கடவுளை கும்பிட்டது மட்டுமா இருக்காம அந்த ஆலயத்துல நாங்கள் ஒரு போட்டை போடுவோம். இந்த வருஷம் இந்த திருவிழா மூலமாக நாங்கள் இன்ன திட்டம் செய்ய போகின்றோம், இதுக்கு உங்களால் என்றதை போடுங்கள். நாங்கள் எப்பவும் கேட்கிறோம் என்ன ஆலயத்தை பிரிப்பிக்க போறோம், அதில் சில வேண்ட போறோம், என்னது வாகனம் வேண்ட போறோம் தான் கேட்கிறோம் ஒழிய இப்படி கேட்க நிச்சயமா நினைக்கும் என்ன கோயிலும் வடிவம் நடக்குது, இங்க ஒரு பெரிய ஒரு பொதுச்சேவை செய்யும். அப்ப இது வந்து எல்லா ஆலயங்களின் நெத்தால் இப்ப வந்து திருவிழா காலம், எல்லா ஆலயங்களையும் திரு ஒவ்வொரு கிழமையும் திருவிழா. அப்ப பாருங்க திருவிழாவிலையும் நாங்கள் காசெல்லாம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த காசுல ஒரு தொகையை மிச்சம் முடிச்சு நாங்கள் இந்த உங்களோட வடக்கு கிழக்கிலேயோ அல்லது எங்கேயோ மேல நாட்டிலேயோ அல்லது சிங்கள பகுதியிலேயோ நாங்கள் ஒரு கிராமத்துல பாதுகாப்புக்காக இந்த மக்களை உயர்த்தி கொண்டதுக்காக இவ்வளவு பணத்தை இந்த கோயிலால கொடுத்தோம் என்றால் அந்த பெருமை இந்த நகரத்துல வாழ்ற எங்களுக்கும் சேர்ந்தான் இருக்கு. இதை எல்லாரும் நினைச்சு செய்யணும் என்றால் உண்மையாவே அங்க ஏழைகள் என்று சொல்றதுக்கு இல்ல. பாலப்பழம் வித்த பிள்ளை ஒன்று எங்க முல்லைத்தீவு கிட்ட பாலப்பழம் வித்த பிள்ளைய கூடி தூக்கி கார்கள் ஏற்றி கொண்டு போய் அங்க ஒரு கற்பழிக்கப்பட்ட நிகழ்வு கூடி நடந்தது. அப்படி என்றால் பாருங்க அந்த பிள்ளை பாலப்பழம் வித்தது காரணம் ஒரு வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு. ஆனா அந்த பிள்ளையை பயன்படுத்துறாங்க. அப்படியான அதை விட அது மட்டும் இல்லை, 100 ரூபாய் சொன்ன பாலப்பழத்தை கொடுத்து பேக்க 50 ரூபாய் இருக்கிறாங்க சனம். அந்த பிள்ளை காட்டுகளுக்குள்ள போய் ஒரு கொடிய மிருகங்கள் இருக்கிற இடத்துல போய் அந்த பாலப்பழத்தை பொறிக்கொண்டு வருது. அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க 100 ரூபாய் 50 ரூபாய் தான் சரியென்று சொல்லிப்பட்ட அந்த பிள்ளை கொடுக்க 5 50 ரூபாய் பேக்கை வேண்டி கொண்டு காலை எடுத்து ஓடிட்டாங்க. அப்ப பாருங்க எப்படி எங்கட தமிழனே அது தமிழன் தான் செய்திருப்பாங்க என்னன்னு தெரியல. ஆனா ஒரு மிருகங்கள்லாம் இப்படியான செய்யுங்க நாங்களும் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கீழ்த்தனமாக எங்களுடைய மக்களை பயன்படுத்துறோம். கிழக்கு மாகாணத்துல கிட்டடியில இப்படி பாலப்பழம் வளர்த்த பிள்ளைகளுக்கு அதுல காலில் செருப்பு கூட இல்லாம முள்ளுக்குள்ள வக்கையில நின்றதுகள் அதுகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு இங்க இருந்த ஒரு ஆளோட உதவி அனுப்பி ஒரு யூடியூபர் போய் அதுல போய் சாப்பாடு இப்ப யூடியூப்ல உங்களையும் நாங்கள் கேட்கறது காரணம் வேண்டாம். இப்படியான ஒரு தரவுகள் இருந்தா நீங்க எங்களை தாங்க, நாங்க நிச்சயமா அதுக்கான உதவி செய்வோம். இப்ப நான் ஒவ்வொரு வருஷமும் நான் அதை நினைச்சிருக்கிறேன். இந்த யூடியூபர்கிட்ட கேட்டான் அன்றைக்கு ஒரு யூடியூபருக்கு நேரடியா போடினும் இப்படி ஒரு பிள்ளைக்கு ஏழாவது உடனே போன் அடிச்சான். அடிச்சு சொன்னா நீங்க காசு எங்கள்கிட்ட தாங்கோ நாங்க செய்யறோம். அப்ப நான் சொன்னேன் இல்ல காசு தர மாட்டேன், அந்த பிள்ளையோட நேரடியா கதைக்கவும் அந்த பிள்ளைக்கு என்ன முக்கிய தேவையோ அதை நாங்கள் கொடுக்கவும் அவன் அப்படியே உணவு வச்சுக்கணும்.
அப்போ பாக்கி அங்க தெரியுது அது தங்களோட உழைப்பை பாக்கி இல்லை. இப்போ என்னடா யூடியூபர்ஸ் வந்து என்ன பிரச்சனைடா அவங்கள அதை காட்டி அவங்களுக்கு அந்த வியூஸ் வரணும் பார்க்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் வந்து இப்படியான வீடியோவே போடுறதில்லை. நாங்கள் அவருக்கு கொடுத்த வீடியோக்களை எங்களுக்கு மட்டும் அந்த குடுக்கைகளை மட்டும் டீட்டெயில்ஸ் எடுத்து இங்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பி போட்டு அவர் அந்த இடத்துல உதவி செஞ்சிருக்கேன், இந்த இடத்துல உதவி செஞ்சனால் நீங்களும் போய் செய்யுங்க வந்துட்டு வெளியில் வேற இடத்துல ரோட்ல நின்று சொல்லி போட்டு போயிட்டார். அது பிகே பிளாக் மட்டக்களப்பில் இருக்கு ஒரு பொடியன் உண்டு, அந்த பொடியன் அப்படித்தான் செய்யறது. ஆனா அந்த பொடியனை எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறாங்க, நீங்க போய் வந்து ஏன் காசை வாங்கி கொண்டு நீங்க கொண்டை கொடுத்து செய்யுங்களேன்னு. இல்லை அதெந்த வேலை இல்லை, மொத்த காட்ட வேணாம், மொத்த காட்ட மாட்டேன் நாங்கள் சொல்லிட்டோம். அப்ப நான் சொன்னதும் அதுதான், நீங்கள் இன்றைக்கு மொத்த காட்டுறீங்க, நாளைக்கு அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு வரலாம் அங்கேயும் போகலாம். ஆனா காலகாலத்துக்கு அந்த பிள்ளையின் முகம் வந்து யூடியூப்ல இருக்கு. அதனாலதான் நான் கூட அந்த இளம் பிள்ளைகள் அல்லது வயது வந்த குமர் பிள்ளைகள் அவர்கள் இந்த உதவி கேட்டினம் என்றால் நிச்சயமா நான் சொல்றேன், இல்ல அது எங்களுக்கு அந்த பாதுகாப்புன்றது முக்கியம். என்கிற பிள்ளைகள் நாளைக்கு அதை வளர்ந்து ஒரு இடத்துல கல்யாணம் கட்டி போய்க்கே சொல்லிவிடும், நீங்க யூடியூப்ல வந்துறீங்க, அப்ப அது ஒரு கவலை ஏற்படுத்தும். அது ஒரு தற்கொலைக்கும் கொண்டே விட்டுரும் கட்டாயம். அப்படியான பிள்ளைகளை ஏற்படுறதும் இல்ல. இரண்டாவது இந்த உதவி செய்ய நான் சொல்லி போடுவேன், நீங்க யாராவது இப்படியான பிள்ளைகளுக்கு செய்ய போறீங்கன்னா நிச்சயமா நாங்க கூட வீடியோ போட மாட்டோம். உதவி செய்யறது இத்தனையாம் தேதி இவ்வளவு நீங்க செய்தீங்களா போடுவோம். கனாசல்லா அறக்கட்டளை மன்றத்தின் தொடர் உதவியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தந்தையாரை இழந்த 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்திற்கான கல்வி கொடுப்பனவு உதவி இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் மூன்றாவது கொடுப்பனவு மாத கொடுப்பனவு இன்றைய தினம் வழங்கப்படுகின்றது. இந்த உதவி திட்டமானது ஜெர்மனியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காகன் தமிழர் கலாச்சார ஒன்றியத்தின் உதவியுடன் 6 மாதங்களுக்கான உதவி திட்டம் வழங்கப்பட இருக்கின்றது. அதில் 3ஆம் கட்ட கொடுப்பனவு இன்றைய தினம் கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தினுடைய தலைமை காரியாலயத்திலே தற்பொழுது வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் வருகின்ற முதலாவது வெள்ளிக்கிழமையிலே வழங்குவதாக இருந்த பொழுதிலும் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்டிருந்த வேலைப்பளுக்கள் காரணமாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்படுகின்றது. இருப்பினும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வருகின்ற முதலாவது வெள்ளிக்கிழமையிலே இந்த உதவி திட்டம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வாறான பல்வேறு வழங்கிய நாமக்கல் நாகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வின் நிறைவு நிகழ்வாக எங்களுடைய கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தினுடைய செயலாளர் செல்வன் கலைஞர் அரவிந்தன் அவர்கள் தனது நன்றி உரையினை தொடர்ந்து சரி. கனகசெல்லா அறக்கட்டளை நிர்வாக உபதி புற்றுநோய் வைத்தியசாலை வியாழக்கிழமைகளில் நடைபெறுகின்ற கிளினிக்கு வருகின்ற நோயாளிகளுக்கான தேனி மற்றும் பிஸ்கெட் வழங்கி வருகிறார்கள். மற்றபடி பழங்கள் போட மாட்டோம். ஏனென்றால் அது கனவே கேட்கணும், இல்லை நீங்க நாங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க போடுவோம்னு கேட்கணும். ஆனா நாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். ஆனபடியா அந்த அப்படியா சில விஷயங்கள் நாங்க தவிர்க்க வேண்டும். இப்போ என்னன்னா உங்கள்ட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் நான் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் கூட இதுகளை. அப்போ அதில் உடனே நீங்கள் உதவி திட்டங்களை போடுறீங்க, நடக்கிறதுகளை வீடியோக்கள், அந்த ஒரு எவிடன்ஸே காணும் தானே. இப்போ நான் அதில் இருக்கேன், இப்போ நான் ஒன்று இது தரையக்க நீங்கள் அதை போட்டோடனே நான் பார்த்துருவேணும், நான் கொடுத்தது போய் சேர்ந்துட்டு. அப்போ அந்த ஒரு விஷயத்தில் உங்களோட வாட்ஸ்அப் இதில் வந்து தேவையான ஆக்கள் இணைஞ்சு கொள்ளலாம், இணைஞ்சு கொண்டு அந்த உதவிகளையும் செய்யலாம். இப்போ நீங்கள் உங்களோட இந்த கனகசெல்லா அந்த அறக்கட்டளை மன்றம் வந்து இலங்கையில் எந்த மாவட்டத்தில் எவ்விடத்தில் இருக்குது? கனகசெல்லா அறக்கட்டளை மன்றம்ன்றது வந்து நாங்கள் மாவட்டபுரம், தெல்லிப்பள மாவட்டபுரம், தெல்லிப்பள மெயின், அடுத்தது மாவட்டபுரம், இந்த 2க்கும் இடப்பட்ட இடம் என்றபடியா எங்களுடைய இது தெல்லிப்பள மாவட்டம் தான் சொல்றது. அங்க மாவட்டத்துல பதிவு செய்திருக்கிறோம். அது வந்து மாவை பாரதி சனசமூக நிலைய வீதி, மாவட்டபுரம், தெல்லிப்பள தான் எங்களுடைய அந்த விலாசம். அது என்னுடைய சொந்த வீட்டையே நான் காரியாலயமாக இந்த மன்றத்துக்காக ஒப்படைச்சிருக்கேன். என்னுடைய சொந்த வீடு தான். சொந்த வீடு 6 வருடத்துக்கு முதல் அதை கட்டினாங்க. அந்த வீட்டையே நாங்கள் மேலே காரியாலயம் அமைச்சிருக்கிறோம், கீழே தையல் நிலையம், அங்கேயே தையல். வணக்கம். கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தின் தலைமை காரியாலயத்திலே இன்றைய தினம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தின் முதலாவது செயற்திட்டமான தையல் பயிற்சி நிலையமும் மற்றும் தைத்து வழங்குகின்ற இந்த நிலையத்தின் வருமானத்தின் ஊடாக வருகின்ற முதல் கட்ட வருமானத்தினை முதல் வகுப்பு நடக்குது. கிழமையில 3 நாளைக்கு தையல் வகுப்பு தனிய பயிற்சி. மற்றது 5 நாளுகளும் நோமலாக துறந்திருக்கும். அந்த தையல் டீச்சர் 2 பேரை போட்டிருக்கிறோம். அதுல வந்து ஆக்கள் எல்லாரும் போய் தைக்கலாம், கொடுத்து உடுப்புல தைக்கலாம். அதுல இருந்து வர்ற லாபத்தில
தையல்ல வர லாபத்துல அரைவாசி அந்த தைச்சு பழக்கிறவும் அல்ல தையல் செய்யறவங்க கொடுக்கறதும் அது வந்து ஒரு மிக குறைந்த விலை. ஏன்னா எங்களை பணிக்காக வந்திருக்கோம். வணக்கம். அதாவது இன்றைய தினம் கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தின் தையல் பயிற்சி நிலையத்திற்கான தையல் இயந்திரங்கள் வழங்குகின்ற நிகழ்வு தற்பொழுது இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. அந்த வகையிலே கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தின் ஸ்தாபகர் திருவாளர் மாவை சிவம் அவர்களினுடைய சிந்தனையில் தோன்றிய இந்த பயிற்சி நிலையமானது உண்மையிலேயே இன்றைய தினம் 2 மாணவர்கள் தையல் பயிற்சிக்காக இணைத்துக் கொள்ளப்படுகின்ற நிகழ்வும் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையிலான ஒரு சாரி பிளவுஸுக்கு ஒரு 1000 ரூபாய் அங்க எடுக்கணும்டா இப்ப போயிருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து 800 ரூபாய் போட்டுட்டு அதுலயும் அவைக்கு 400 ரூபாய் எங்களுக்கு 400 அந்த அடிப்படையில இந்த வீதாசாரப்படி நாங்கள் அவைக்கு காசு கொடுப்போம். அதே மாதிரி இப்ப 2 பிள்ளைகள் இணைஞ்சிருக்கணும் தங்களை பழக்கி விட சொல்லி அவர்களுக்கு 2 மாத கோர்ஸ். அது 2 மாசத்துல ஒரு அளவுக்கு தையல் பழக்கி விடுவோம். அதுக்கு முறையும் பழக்கலாம். அதுக்கு பிறகு அவைகள் விரும்பினா செய்து கொடுப்போம். ஆனா இந்த 2 மாதம் நாங்கள் ஃப்ரீயா சகல இது எங்களை பொறுப்பு, நூல்லையோ பட்டினியோ மிஷின் எல்லாம் எங்களோட. அவ 2 மாதம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது என்னவா ஹெல்ப் பண்ணோம்னா நாங்கள் அதுக்கு ஒரு உதவியா செய்யறோம். அப்படின்னா பாடசாலைகளுக்கு யூனிஃபார்ம் தைக்கிறது. ஓகே, அந்த பிள்ளைகள் வந்து பரமப்பட்ட கோட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் நாங்க ஃப்ரீயா தைச்சு கொடுக்குறோம். அந்த தையல்ல வந்து இவ செய்யணும், அதுக்கு கூலி இல்லை. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு 2 மாதம் உங்களை பழக்கி விட்டு போட்டு 2 மாசம் எங்களை மந்தத்துக்கு உதவி செய்ய சொல்றோம். அதுவும் உங்களுடைய பேராலே அங்கதான் போகுது அந்த உதவி. நல்லது. இப்ப அதுவும் ஒரு ட்ரைனிங் தானே. இப்ப 2 மாசம் பழகிட்டு அவங்க அதை தைக்காமலே விட்டா போயிடும். அதிலும் பார்க்க அவங்க இப்படி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இதை செஞ்சுட்டு போனா அவங்களுக்கும் ஒரு கை படிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும். ஒரு தொடக்கமாகவும் இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெற லாபத்துல இப்ப குறைஞ்சது எங்களுக்கு இப்ப ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆண்டபடியா 15,000 இருந்து 20,000 லாபம் வருது மாதம். எல்லாம் தள்ளி அவையிட செலவும் கொடுத்து கடன் காசு கட்டி எல்லாம் முடிச்சு அந்த காசுல இருந்து என்ன செய்யறோம்னா திருப்பி 4 பிள்ளைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு உதவி செய்யறோம். இப்ப கூடி வவுனியாவில ஒரு பள்ளிக்கூடத்துல 4 பிள்ளைகள் யூனிஃபார்ம் இல்லாதனால பள்ளிக்கூடம் பெறப்படாது ஆசிரியர்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த பிள்ளைய யூனிஃபார்ம் இல்ல, அந்த பிள்ளைய எங்கள்கிட்ட வந்தது வந்து இப்ப அந்த 4 பிள்ளைக்கும் 2 கிழமைக்கு முதல் யூனிஃபார்ம் தைச்சு கொடுத்து அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறோம். அப்ப அது வந்து எங்க இருந்து இருக்கிறோம், இந்த தையல் நிலையத்தில இருந்து லாபத்தில் செய்யறோம். அது உண்மையாவே எங்களுக்கு ஒரு அந்த டீச்சர்ஸும் அந்த 2 பேரும் நல்ல தரமானாக்கள். அவர்கள் வந்து எங்களோட உதவியாகவே வந்திருக்கிறோம். ஆனா அதுக்காக நாங்கள் சும்மா விடையில அதான் சொன்னே, ஒரு நாளைக்கு ஒரு உடுப்பு ஒரு பிளவுஸ் தைச்சா வேண்டாம் 400 ரூபாய் அவருக்கு, 400 ரூபாய் எங்களோட நிலையத்துக்கு என்றுதான் கொடுக்குறோம். மற்ற எல்லாம் எங்களை பொறுப்பு தான். துணியோ நூலோ பட்டினோ அதுக்கு போடுற ஷிப்போ என்னென்ன டிசைன் போடுறோமோ எல்லாம் அது எங்களை பொறுப்பு. அதான் இப்ப நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள பார்த்தனா நீங்க அந்த ஃபெல்பர்ட்ல இருந்து போன அந்த அக்கா வந்து தையல் பொருட்கள் கொடுத்துருக்குற, அது நல்ல விஷயம். அப்படி வந்து இப்ப அடுத்த மாசத்துல அளவுல ஸ்ரீலங்காக்கு எக்கச்சக்கமான சனம் போகும். ஒரு சின்ன பேக்ல போட்டு கொண்டு போயிட்டு உங்களோட நிறுவனத்திட்ட கொண்டு தரமானதும் மலிவானதும் இருக்குது. அது ஒரு சின்ன பேக். நான் நினைக்கிறேன் நம்ம இலங்கை காசு 25,000 ரூபாய்க்கான சாமான் கொண்டு போனவன் இங்க இப்ப என்னட்ட ஒப்படைச்சிருக்கா 10 கிலோக்கு கிட்ட. 6வது போனா கொண்டு போய் கொடுத்து எல்லாமே அவன் ஒரு தையல்ல பெர்ஃபெக்டான ஒரு ஆள். ஆனபடியா அவன் அந்த தையல் விஷயங்கள் தெரியும். துணிகளும் பண்ணி தந்திருக்கா. அவ பல தடவை எனக்கு உடுப்புகள் துணிகள் சாரிகள் பண்ணி தாரவை கொண்டு கொடுக்க சொல்லி அப்படியா நல்ல ஒரு உள்ளம். அப்ப அவ இப்ப போயிருக்கிறா. அவதான் அந்த மிஷினையும் பண்ணி கொடுத்தப்ப எங்கள்கிட்ட 2 நல்ல தரமான மிஷினும் சகல கிட்டத்தட்ட 60-70 விதமான தையல் செய்யக்கூடிய மிஷினும், மற்றது 3 பழக்கக்கூடிய மிஷின் எங்கள்கிட்ட இப்ப இருக்கு. அதே மாதிரி பட்டன் தைக்கிற மிஷின், டிசைன் போடுற மிஷின் எல்லாமே நாங்க வேண்டி போட்டிருக்கோம். ஓகே, நீங்க இப்ப இந்த தையல்ன்றத தவிர வேற விஷயங்களும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா எதிர்காலத்துல? நாங்கள் வந்து ஒரு கைத்தொழில் போயிட்டு தான் உருவாக்கணும். அதுல வந்து அரிசி ஆலை மற்றது இது கழிச்சுக்கிறோம். ஒரு முல்லைத்தீவில 2-3 பிள்ளைகளோட கழிச்சு வச்சுக்கிறோம். இந்த பேக்ஸ் அடிக்கிறது, பள்ளிக்கூட பேக் அதுகள் அடிக்கிறது, தொப்பி அடிக்கிறது, அப்படியான கொஞ்சம் ஆக்களோட கழிச்சு வச்சுக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் இடம் பெருக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் பெரிய இடமா. 2 பேரும் எனக்கு சொல்லிக்கிறோம், தங்களோட காணிங்க இலவசமா உங்களுக்கு தாரம். ஆனா 15 வருஷத்துக்கு நீங்க அதை பாவீங்க, பிறகு திருப்பி தாங்க. நல்ல விஷயம். நல்ல விஷயம். என்ன 15 வருஷத்துக்குள்ள நாங்கள் கன விஷயம் செய்திடலாம்.
இப்போ நாங்கள் ஒரு கொட்டில் மாதிரி நீளமாக அடித்தாலும் இப்போ என்ன விஷயம்டா இந்த நாட்டில் வந்து ஒரு கவுன்சிலிங்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் தான். இப்போ ஆறாவதுக்கு இந்த கவல்ட்ன்னு சொல்கிறது, அதாவது பெண்களுக்கு மீதான அந்த வன்முறைகள், குழந்தைகளுக்கு மீதான அந்த வன்முறைகள் நிறைய வந்து இலங்கையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு மற்றாக்களை விடுங்க, இப்போ இதில் நடந்து கொண்டு இருக்க சில கணக்க விஷயங்கள் வந்து அந்த பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. அப்போ உங்களை அந்த பட்டறையில் வந்து இப்போ படிப்புக்கு முதல் வந்து அது ஒரு அரை மணித்தியாலமோ ஒரு மணித்தியாலம் வந்து என்னென்ன மாதிரி இதுகள் செய்யணும் அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளை ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு கொஞ்சம் அதுகளுக்கான அந்த முதலே அவைக்கு அந்த இதுகளை பெண் பிள்ளைகளுக்கு இல்லாட்டி பெண்களுக்கு நீங்க இப்படி நடந்து கொள்ளலாம், இந்த இடத்துல இப்படி நடந்து கொள்ளலாம். ஏன்னா கன்னடங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளை தனியா வீட்டை விட்டுட்டு போறது, கன விஷயங்கள் பிள்ளைகள் வந்து எல்லாமே போத வஸ்து, மற்றது எல்லாமே சகலத்திலுமே இன்டர்நெட். அதாவது இப்ப 100 ரூபாய் காட்ட போட்டால் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு இன்டர்நெட் ஃப்ரீ. 100 ரூபாய்ன்றது அங்க வந்து ஒரு 24 hours அப்ப அந்த 100 ரூபாய்க்குள்ள அந்த பிள்ளை என்ன போய் எங்க போயிட்டு எங்க வருதுன்னு தெரியாது. என்னடா இப்பதான் உலகமே ஒரு சின்ன ஹேண்ட்போனுக்குள்ளே இருக்கு. ஆனபடியால் அதுக்குள்ள இருந்து எல்லாமே இப்ப கெட்டு போறதுக்கான வழி அங்க நிறைய இருக்கு. அதனாலதான் இப்ப இந்த இளையோர்கள் வந்து அங்க கூடுதலாக இந்த காசு கையில வழங்குது. அதுல நாங்கள் வெளிநாட்டுல உள்ள நாங்களும் அதுல சில தவறுகள் விட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம், தம்பியோ தங்கச்சியோ அக்காட பிள்ளை காசு கேக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் அதை அனுப்பிவிடுவோம். ஆனால் அங்கே அவைய செயற்பாடு என்னன்றதை யாருமே அறிஞ்சு விடுறீங்க. அப்ப இதுகளுக்கு எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இப்படியான அமைப்புகள் இந்த விஷயத்தையும் செய்யத்தான், இந்த விஷயத்தை கட்டாயம் செய்யணும் நான் யோசிக்கிறேன். அது ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். நீங்கள் அதுக்கான முல்லைத்தீவிலிருந்து ஒரு சகோதரம் வந்து இருக்கிறார் யோகேஷ் சொல்லி, அவர் அடிக்கடி கேட்டுக்கொண்டு அவர் வந்து சைக்காலஜி படிச்சவர். அவர் வந்து எல்லா இடமும் போய் இந்த போத வஸ்துகளை தடுக்கிறது, பிள்ளைகள் இந்த வழிகளை ஒரு கல்விக்குள்ள கொண்டு போறது, கலைக்குள்ள இப்படி அதுக்குள்ள கொண்டு போறது கூட ஒரு மீட்டிங்கள் செய்கிறேன். அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒன்றுதான் கேட்கிறேன், தான் எல்லாம் ஃப்ரீயா செய்கிறேன், எனக்கு போக்குவரத்தும் நான் இப்போ ஒரு போயிண்ட் 2 நாள் தங்கினா அங்க சாப்பாடு, மற்ற அந்த பிள்ளைகள் அங்க வந்துட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ டீயோ அதை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒரு அந்த நேரத்து சாப்பாட்டையும் கொடுத்து செய்யறதுக்கு ஒரு வழி செய்ய சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பா சொல்லிப்போட்டு செய்யலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் எங்களோட நான் சொன்னேனே எங்களோட முதுகெலும் பண்றது எங்களோட இளாசு. இந்த பிள்ளைகளை நாங்க வளர்த்து விட்டோம்டா நாங்க செய்த பெரிய ஒரு தொண்டு. நாங்க தொடர்ந்து காசு கொடுத்து கொண்டிருக்கிற தொண்டு இல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்தாதானே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் இங்க இருந்து செய்து கொண்டிருக்கிறோம், போறம் வாரம் பாக்குறோம் இலங்கை எங்கட நாட்டுல பார்த்து கொண்டு வரோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் ஒவ்வொரு வருஷமும் இலங்கைக்கு போவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க உலக நாடுகள் வேற நாடுகள் பார்க்கணும்ன்ற எண்ணங்கள் இருக்கு அவங்களுக்கு. அப்ப அவங்க இதுகள்ல நாங்கள் எங்கட பிள்ளைகளையே கேட்டவண்டால் வாங்கோ இலங்கைக்கு போகணும், இப்படி இடங்கள்ல போய் பார்க்கணும், என்ன கேட்கணும் இல்ல ஒரு காப்பாத்தானே தானே பார்க்க போறோம். அங்க என்ன இருக்கிற சின்ன இடத்துக்கு பார்க்கணும், அதுல போர்த்துகலுக்கு போகலாம், ஸ்பெயினுக்கு போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம் அப்படிதான் யோசிப்பாங்க. அப்ப அதனால நாங்கள் என்ன செய்யணும், அவைகளுக்கு இப்படி ஒன்றை வளர்த்துக்கிறோம். சரி, நீங்க எங்களுக்கு நாட்டுக்கு போகாதுங்க, ஒரு நாளைக்கு 1 ரூபா போடுவோம், உங்களால் இயந்த இது ஒன்றை செய்யுங்க அப்படி சொல்லிக்க அவை நப்பின அவைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி அந்த பிள்ளை உதவி செய்த பிள்ளை இந்த இவைக்கு கடிதம் போடுவோம் அல்லது வாட்ஸ்அப்ல டெலிபோன் எடுக்கும். அதைத்தான் அடுத்த சொல்ல வந்தேன். உதவி நன்றி அக்கா, நான் இப்படி படிச்சு கொண்டிருக்கேன்க்கா, நான் சைக்கிள் வண்டிக்கிறேன்க்கா என்று கதை கேட்க இவைக்கு அந்த பாசம் பேர். அந்த ஆரம்பத்துல முந்தி இருந்துச்சு தெரியுமா, பென் ஃப்ரெண்ட் என்று சொல்லிட்டு தெரியாம அந்த காலத்துல இருந்து வெளிநாட்டுக்கு கடிதம் எழுதி எவ்வளவு பேர் வந்திருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தையும் உருவாக்கணும். ஏன்னா இங்க உள்ள இளையோரையும் அங்க உள்ள இளையோரையும் இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட நிறுவனத்துக்கு ஒரு 10 பிள்ளைகள் வருது வைங்களேன், அன்றைக்கு ஒரு சாப்பாட்டை போட்டுட்டு ஒரு நீங்கள் இங்க ஒரு 10 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து முதலே வச்சுக்கொண்டு ஒரு 5 பிள்ளைகளை ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி நாங்கள் இங்க எப்படி வாழ்றோம், நேரத்துல ஃப்ரீ நேரத்துல என்ன செய்யறோம், எப்படி யோசிக்கிறோம், அப்ப நீங்கள் என்ன செய்ய போறீங்க, என்னென்ன செய்தா என்னென்ன செய்யலாம், எங்களோட படிப்பு முறையில் எப்படி இருக்குன்ற ஒரு 4 சப்ஜெக்ட் எடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்குமான ஒரு கனெக்ஷனை உறவு பாலத்தை ஏற்படுத்தி உடைக்க கதைக்கும். இப்போ என்னென்னா யூடியூப்பில் ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் போய் என்னத்தை தேடுறோம்ன்றதும் ஒன்று இருக்குது. எங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஐபேட்டை கொடுத்தீங்கன்னா, ஐஃபோனை கொடுத்தீங்க, ஃபோனை கொடுத்தீங்கன்னா அதுகள் வந்து விளையாட்டு சாமானையும் கேமையும் அதுகள்லாம் பார்த்து கொண்டு இருக்கு. ஆனால் அப்போ நாங்களே சொல்கிறோம், ஏன் நீ இதை பார்க்குற, அதில் பேர் மேத்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த எல்லா விஷயமும் அதுக்குள்ள இருக்குது. ஒரு வீடு வீடை வந்து பூச போகிறோம்டா சீமந்து போட்டு அதுக்கு கூட வீடியோ இருக்குது, அதையே பார்த்து பழக. ஆனால்
நீங்கள் கொடுக்குற அந்த அந்த இன்டர்நெட்டுக்குள்ள என்ன நல்ல விஷயத்தை தேடுறோம்ன்றதுதான் இருக்கு. அது இங்க உள்ள பிள்ளைகளே சமனா இருக்குது, கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. நீங்கள் போற விஷயத்துக்குலாம் இருக்கு எல்லாம் உண்மைதான். நல்லதைத்தான் பெற வேணும் என்று சொன்னாலும் அங்க முழுமையா நல்லது இருக்குது, கெட்டதைத்தான் பெற வேணும் என்றாலும் முழுமையா கெட்டதும் அது இருக்குது. ஆனபடியால் அது எங்களுடைய மனநிலையை பொறுத்தது. அப்ப இதை நான் இதுக்குள்ள வந்து நான் என்ன சொன்னா அந்த பிள்ளைகள் இஞ்சத்தை உதவிக்க சொல்றேன். இப்ப பாருங்க, வார 25ஆம் தேதி நினைக்கிறேன் என்ன பேராளர் ஒரு பிள்ளை ஒன்று இருக்கிறார். அவர் வந்து எப்பவுமே தன்னுடைய பிறந்த நாளுக்கு தாயகத்துல ஒரு பிள்ளைக்கோ அல்லது ஏதாவது உதவி செய்யும். சிவமாமான்ட்டு எனக்கு போன் அடிச்சு எப்பவும் சொல்லுவேன். இப்பவும் கூடி 25ஆம் தேதி செய்ய சொல்லி சொன்னப்ப நான் என்ன செய்யறது அப்போன்னு கேட்க, அங்க எங்கேயாவது இனி இல்லையா கஷ்டப்பட்ட ஒரு ஏரியாக்குள்ள 100 பேருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கும் சொல்லிச்சான். அப்ப நான் சொன்னேன் ஓகே, அப்போ அதுக்கு விழா முடியுமா, ஒற்று பிரச்சனை இல்லை. நான் இந்த பர்த்டேக்கு 10 ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனேன்டா எனக்கு இந்த 250 யூரோ முடியுது. ஆனபடியா அதுல நான் 100 யூரோ எடுத்து வைக்க போறேன் உங்களுக்கு. இந்த முறை 150 யூரோ ஆச்சுலாம். அந்த பிள்ளை சொல்லிக்க எனக்கு கண்ணீர் முடி வந்துட்டு என்னன்னா, எங்கட பிள்ளைகளையே நாங்கள் இருக்கிற இப்படி இணைக்கணும் ஒரு மாதிரி தான் அந்த எண்ணம் வந்து. அதே மாதிரி ஸ்போக்கு ஒரு குடும்பம் இருக்கும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிறந்த நாளுக்கு பிறந்த நாளுக்கு எடுத்து வச்சுட்டேன் 100 யூரோ. அப்படியே என்னட்ட கொண்டு வந்துருவீங்க. அப்ப நான் அந்த அவைக்கு செய்து கொண்டிருக்கேன். பெல்பேர்ட்ல ஒரு குடும்பம் இருக்கணும். அப்படி எனக்கு கூடுதலான நாட்கள் இப்ப அந்த இதுக்குள்ள வந்து கொண்டிருக்கணும். இதுக்கு தேவை என்ன தெரியுமா, இப்படி உங்களை போல இந்த யூடியூபர் எல்லாரும் வந்து இதை ஒரு விளம்பரமா கொண்டு வருவோம். ஆக்கள் எல்லாருக்கும் இதை கொண்டே கொடுக்கணும். கொடுத்த வேண்டாத்தான் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வருவார்கள். ஏனென்றா சில பிள்ளைகள் என்ன நினைக்கணும்னு சொன்னா, அங்க நடக்குமா நடக்காதா, இது சிங்களம். நாங்க அந்த பாடசாலைகள்ல படிப்பிக்கையே அவையில பயப்படுத்தி போட்டோம். அங்க சிங்கள மக்கள் அடிப்பினம், சிங்கள போலீஸ் அடிக்குமா, அப்ப நீங்க இது கொடுத்தால் அவையும் பறிச்சு போடுக்கணும். இந்த அம்மா ஒரு பிரச்சனையாக வச்சுக்கணும் மனதுக்குள்ள. ஆனால் அவையை தெளிவுபடுத்த வைக்கணும். தெரியும், நாங்கள் எங்களை பலமாக்குறது என்றால் இங்க உள்ள இந்த இளம் பிள்ளைகளை சேரணும். எங்களுக்கு வயது போய்கொண்டிருக்கு. எங்களுடைய காலம் இன்னும் ஒரு கூடினது 5 வருஷம். அதுக்கு பிறகு நிறுத்திடுவோம், எல்லாரும் சோறு கொண்டு வரும். அப்ப என்ன செய்யணும், எங்களுக்கு பதிலாக இந்த இளையவர்களை வளர்த்து விடும். அப்படியான ஒரு இதை செய்கிறதான் எங்களுடைய மன்றத்தின் நோக்கம். நாங்க இந்த மன்றத்தை இங்க இருந்து இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இயலாம இருக்கு. நான் ட்ரை பண்ணினான், அதாவது பதிவு செய்யறதுக்கு. அப்ப இங்க நாட்டு சட்டம் எப்படி என்று சொன்னா, நீங்கள் பதியலாம், காசு சேர்க்கலாம், இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. அப்ப நான் சொன்னேன் அவர்களுக்கு, இந்த நாட்டில சேர்த்துத்தான் அது அங்க செய்ய வேண்டியிருக்கு. அங்க உள்ளவைக்கு வசதி இல்லை என்று சொல்ல, இல்லை அப்படி செய்ய முடியாது, அது இங்க சட்டம் என்று சொல்லிட்டாங்க. நாங்க அப்படிதான் முதல் சுனாமி நேரத்தில் 40,000 யூரோவை இங்க சேர்த்து பள்ளிக்கூடம் நாங்கள் தமிழாலை நடத்தி கொண்டிருக்கோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ரோட்ல இருந்தெல்லாம் சேர்த்தாங்க. 40,000 யூரோவை சேர்த்து முள்ளிவாய்க்காக ஒரு பாடசாலை கட்டுறதுக்கு ஒப்படைச்சினாங்க காசு. அத இந்த நாடு என்ன சொல்லிக்கு தெரியுமா, சட்டப்படி கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அங்க உள்ள ரெட் கிராஸ் கொண்டே கொடுத்து விட்டுருவாங்க. அவங்க அந்த காசை அப்படியே சிங்கள நாட்டுக்கு எடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டது. எங்களோட பிள்ளைகள் ரோட்டா இருந்து சேர்த்தாங்க. 40,000 அப்ப அப்படியெல்லாம் செய்ய எங்களுக்கு அந்த கவலைகள் வந்தா. ஆனா அதே பிள்ளைகள் இப்ப வளர்ந்த அப்புறம் சொல்லினோம், அப்ப நீங்க செய்கிறது அங்க கிடைக்காது சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை அந்த பிள்ளை சொல்லுது. ஆனபடியா நாங்கள் இப்படி ஒரு நிறுவனம் மூலமாக சின்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. செய்யலாம், ஒரே அடிக்க செய்யலாம். ஆனா இந்த பதிவு செய்கிற பிரச்சனை அங்க உள்ள மன்றத்துக்கும் இங்க உள்ள மன்றத்தையும் இணைக்கலாம். அப்படின்னு நாங்க ஒன்று செய்யலாம். இங்க வேற ஒரு பேர்ல நாங்க தொடங்கி அதை சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அனுப்பினால்தான் அதை செயல்படுத்தலாம். ஆனபடியாதான் நாங்கள் அந்த ஒவ்வொருதையும் தனித்தனியா வேண்டித்தான் அனுப்பினால்தான் கொஞ்சம் ஓகேன்னு செய்கிற முடியும். இப்ப வேற சில மன்றங்கள் இங்க தொடங்கிட்டு இப்ப செய்யலாம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப காகல்ல ஒரு மன்றம் தொடங்கி போட்டு அதை என்ன செய்யலாம், எங்கிட்ட தந்து அந்த உதவி செய்விக்கும். அவைக்கு என்ன தேவை, அங்கே ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு இல்லை. எந்த உடனே அவை சொல்லி போடணும், ஓகே சிவமண்ணா நான் உங்களோட தாரம், நீங்கள் அங்க செய்யுங்கோ, எங்களுக்கு படங்களை போட்டு எங்களோட மன்றத்தின் அக்கௌண்ட்டுகளை நாங்க வாட்ஸ்அப் குரூப்புகளை நாங்க இதை கொண்டே போட்டு விடுறோம் சொல்லி அவை செய்யணும். என்ன பெற்றாலும் என்ன கேட்டிருக்கணும், என்ன பெற்றாலும் ஒரு மன்றம் உருவாக்கி வச்சுக்கணும், அவையிலும் கேட்டிருக்கணும். இப்படி ஒரு உதவி நீங்கள் உங்களோட மன்றத்தின் மூலமாக அங்க செய்யுங்கோ, செய்து போட்டு எங்களுக்கு அதுக்கான ஆதாரங்களை தாங்க கேட்டிருக்கணும். கண்டிப்பா அதையும் நாங்கள் செய்யறதுக்கான இருக்கோம். அதனுடைய எல்லா எங்களுடைய இங்கத்தை புலம்பெயர் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன்னு சொன்னா, இந்த உதவி திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க எங்கேயும் செய்யலாம். அது எங்களுடைய மனத்தை தான் செய்ய வேண்டிய சரியான முறையில் கிடைக்கிறது பார்க்க வேணும். நேர்மைத்தனம், உண்மைத்தனம், வெளிப்படை, இந்த 3 இருந்துட்டா நீங்க எங்கேயும் செய்யலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த யூடியூப் சேனல் மூலமாக எல்லாரும் பார்த்து இந்த உதவிக்கு தவிர வலி சேர்க்குங்கோ, கையை கொடுங்கோ, அப்பதான் நாங்க தொடர்ந்து செய்யலாம். நாங்க இதை இன்றைக்கு நாளையோட நிப்பாட்டுற விஷயம் இல்லை. ஏன்னா எங்களுடைய மக்கள் இந்த கஷ்டங்கள் நிறைய 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 நாங்கள் இப்ப இதோட இந்த பாதைகளை இறங்கினபடியால் எக்கச்சக்கமான எனக்கு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 10 கடிதம்
ஓ ஒவ்வொரு நாளும் வருது. அதே மாதிரி விடிய 4:30 மணிலேருந்து டெலிஃபோன் வரும். அண்ணாண்டு சில பேர் ஐயோண்டு எல்லாம் கத்தி எல்லாம் டெலிஃபோன் எடுப்பிடும். ஓ எனக்கு கேன்சர் பிரச்சனை, இல்லாட்டி கிட்னி பிரச்சனை, இல்லாட்டி அஸ்மா பிரச்சனை, எனக்கு கை பிரச்சனை, அப்படி ஒவ்வொருத்தரும் அழுது டெலிஃபோன் எடுப்பினோம். என்ன செய்யறதுங்கிறது இயலாத அவ்வளவு செய்யறதுக்கு. நான் எல்லாருக்கும் சொல்றது வெய்யும் போட்டு டெலிஃபோனம்மா நான் திருப்பி எடுக்கிறேன். 2 போட்டு எடுத்து போட்டு என்ன சொல்றேன் நான் ஆறுதலுக்கு சொல்லி சரி ஒரு 10,000 இப்போதைக்கு தரேன், டாக்டர்கிட்ட போங்கோ அல்லது பெம்பஸ் வேணுமா வேண்டுங்கோ என்று சொல்லி நானும் சில உதவிகளை இந்த கையாலேயே செய்கிறேன். நான் என்னடா ஒரு ஆள்கிட்ட உதவி பெறும் வரையும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அதை அறிமுகப்படுத்தி ஒரு உதவி கிடைக்கும் வரையும் வெயிட் பண்ணிடாது. ஆனால் நான் என்னுடைய சில உதவிகளை இந்த செலவிலேயே நான் செய்து கொள்றேன். அதுக்காக தான் இப்ப இந்த நிலையம் ஒன்றதை உருவாக்கினாங்க. இந்த தையல் நிலையம் உருவாக்கின காரணம் இதுல இங்க எடுத்து கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யத்தான் வேணும். எல்லாரும் செய்யலாம். நாங்க ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட கையையும் எதிர்பார்த்து இருக்கலாம். எல்லாருக்கும் கஷ்டம் தான். இங்கேயும் பொருளாதார பிரச்சனை வந்துடுது, சாமான்கள் எல்லாம் வெளியே கூட, வேலைகள் குறைஞ்சோண்டு வந்துடுது. அதனுடைய மக்களின் பாவம் அதை நாங்கள் கஷ்டப்படுத்திடாது. அதனாலதான் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் உண்ட கேட்கிறோம். ஏதாவது ஒரு கைத்தொழில் பேட்டை உருவாக்கி அதன் மூலமாக பெற்றுக் கொடுக்கணும். முதல் நான் இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் ஒன்று சொல்ல வைக்கிறேன். அதாவது நாங்கள் மெம்பர்ஷிப் சேர்க்கிறோம். அதுக்குள்ள அதாவது அங்கத்தவர்கள். இதுல இலங்கையில உள்ள அங்கத்தவர்கள் சொன்னா ஆயுள் சந்தாவண்டா 12,000 ஒருக்கா கட்டிட்டா சரி. மற்றபடி மாதாந்தம் கட்டுறன்னு சொன்னா 300 ரூபாய். அப்படி ஒன்று இது வச்சிருக்கோம். அங்க அதையும் செய்யணும், சேர்ந்து கொண்டிருக்கோம். வெளிநாட்டுல எப்படி சேர்க்கணும் என்றால் ஆயுள் சந்தாவண்டா 300 யூரோ ஒருக்கா கட்டுறது. பிறகு மாதாந்தம் கட்டணுமோ, மாதாந்தம் கட்டுறதுங்களுக்கு கொஞ்சம் சிரமம் வேண்டபடியா வருஷத்துக்கு 60 யூரோ, மாதம் 5 ரூபாய் படி வருஷத்துக்கு 60 யூரோ வீதத்துல மக்களை சேர்த்து கொண்டிருக்கோம் சந்தாவாக. இந்த பணத்துக்கு ஒரு விஷயம் என்ன செய்யணும்டா, இந்த பணத்தை அப்படியே டிபாசிட் பண்றோம். இது பிக்ஸ்டுக்கு போகுது. இது மன்றத்தின் பேரால 3 பேர் கொண்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் சேர்ந்து அங்க பிக்ஸ்டு போட்டு கொண்டு வரோம். அந்த காசுல என்ன செய்யணும்டா வட்டி எடுத்து இப்ப இன்னும் நாங்கள் பிக்ஸ்டு 10 வருஷமாக்க போறோம். அதுக்கு இடையில ஒரு 20 லட்சம் ரூபாய் இல்லாட்டி 25 லட்சம் சேர்த்து பின்பு போட்டோம்டா வட்டி கூட வரும். அதுல இருந்து மாதம் ஒரு தொகையை இன்ன பள்ளிக்கூடத்துக்கு இன்ன பள்ளிகளுக்கு இப்படி செய்யறோம்ன்றதுக்காக திட்டத்தை போட்டு அந்த காசு சேர்த்து கொண்டு வரோம். இப்ப இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் கிட்ட இப்ப சேர்ந்துருக்கு தெரியும். அப்ப அந்த அதோட இந்த மக்களுக்கு ஒரு விஷயம் அப்படி என்றால் ஆயுள் சந்தாவை கட்டினால் 300 யூரோவை தந்து ஆயுள் சந்தாவை ஆயிட்டோம்னா அவை இந்த திருமண நாள அண்டைக்கு அங்க ஒரு 10 பிள்ளைக்கோ அல்லது ஒரு 50 பேருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அங்க உள்ளவைக்கு அண்டைய தினத்தை கொண்டாடி ஓ அது அந்த 300 யூரோவுக்கு அதை கட்டிச்சினம் என்றால் அவர்கள் இந்த பேரால செய்யலாம். அப்படி இப்ப ஜெர்மன்ல கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்து கொண்டிருக்கணும். ஓ அதே மாதிரி வருடம் கொடுக்குற சந்தாக்காரரும் சேர்ந்து கொண்டிருக்கணும். அதனுடைய அது ஒன்றை நாங்க செய்து கொண்டு வர காரணம் அந்த இதுதான். ஏனென்றால் எங்களுடைய வயதுகளும் எங்களுடைய தள்ளாட நிலைமை வரைக்க இதுகள் காப்பாற்ற போகுது இந்த காசு தான். ஆனபடியா இது எப்போதுமே பொது சொத்து தான். நாங்கள் யாப்பு எழுதி வச்சிருக்கோம், யாப்பில சட்டம் போட்டு வச்சிருக்கோம். இன்ன சட்டத்துக்கு கீழே இது எங்கும் இது பரம்பரை சொத்து ஆகக்கூடாது. கடைசி நேரம் கூடி ஒருதரம் இல்லைன்னு சொன்னால் இதை கவனிக்கிறதுக்கு ஒருதரம் இல்லைன்னா அங்க உள்ள அனைத்து பதிவு செய்யப்பட்ட அனாதை இல்லங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கப்படும் என்று ஒரு யாப்பை எழுதி வச்சுக்கோம். அது பதிவு செய்யப்படும். அந்த யாப்பு கவர்மெண்ட் போய் பதிவு செய்து வந்திருக்கு. நல்ல விஷயம். ஆவணங்களோட நாங்கள் இருக்கிற வச்சுக்கொண்டு ஆனபடியா அந்த அது ஒன்று நல்ல விஷயம். எங்களோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதம் 5 யூரோ எல்லாரும் 300 யூரோ உடைய கட்டிலாட்டும் இந்த 5 யூரோ படி மாதம் கட்டி 60 யூரோ சந்தாதாரராக இணைஞ்சிட்டோம் என்றால் எங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய உதவிகளை மேலும் மேலும் வலுப்படுத்தி நல்ல வடிவச்சிக்கலாம். அப்ப அதுக்கு தானே இல்ல ஒவ்வொரு 30 ரூபாய் 50 ரூபாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 60 யூரோ போட்டு விட்டீங்க. அப்ப அதன் மூலமாக நாங்க கணக்கு திட்டங்களை செய்ய முடியும். அப்ப அதுக்கு மக்களை நாங்கள் அணைச்சு ஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இணையுங்கோ இதுல செயல்படுங்கோன்னு சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில மக்களுடைய வரவு தான் எங்களுக்கு முக்கியம். அவன் கை விரிந்தா தான் அங்க செயல்பாடு நிறைய செய்யலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம். அப்போ இங்கே ஜெர்மனியில் இது உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? எங்கே இருக்குது ஜெர்மனியில்? நீங்கள் ஜெர்மனியில் நாங்கள் ஹட்டிங்கன் மாநகரத்தில் நாங்களும் 40 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறோம். அதனுடைய ஹட்டிங்கன் மாநகரத்திலே தான் இந்த வித நான் அங்கே இலங்கையிலேயே பதிவில் கொடுத்துட்டேன். எங்களுடைய இங்கத்தை தொடர்புக்கு ஹட்டிங்கன் இம்ஃபோகுல்சங் 45-527 ஹட்டிங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் இந்த யூடியூப் சேனலில் நான் எல்லாத்தையும் போட்டு
எல்லாத்துடைய தொடர்பு ஏற்படுத்தணும்னு சொன்னா இங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் இங்கே ஒரு இந்த அமைப்பை பதியும் வரைக்கும் ஏன்னா நாங்கள் இங்கே பதிஞ்சிட்டோம் என்றால் அதுக்குள்ள நாங்கள் அந்த நிர்வாக கட்டமைப்பை பிரிப்பிச்சு அவர்கள் ஒவ்வொருவருடையும் அந்த பொறுப்பை கொடுக்கலாம். ஆனா அதுக்கான ஆயத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இங்க உள்ள சில நிறுவனங்களோட கதைச்சுக்கிறேன், சமூக திணைக்களங்களோட அவர்கள் சில ஐடியா சொல்லிக்கிறேன், இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லிக்கிறோம். ஆனபடியா நான் வேறையும் ஒரு கிபில்ஸ்பர்க் நகரத்தில் ஒரு பதிவு ஒன்று ஏற்படுத்திக்கும் போல இப்ப அவர்களோடையும் கதைச்சுக்கிறேன் என்ன மாதிரி பதிக்கலாம் என்று. அப்படின்னு சொன்னா நாங்கள் அதை விரிவாக்கம் செய்து நிர்வாக கட்டமைப்பு கொண்ட இங்கே உருவாக்கி நாங்கள் எல்லா ஊர்வல்ல இருந்து 2-3 பேர் எடுத்து போட்டோம்னா இது அதான் என்ன முக்கியம் இல்ல உண்மைத்தனம் வெளிப்படுத்தணும் எல்லாம் தெரிய இல்ல அப்பதான் இதை நிலையா செய்ய முடியும். நிச்சயமா எல்லாம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் எல்லாமே. அதான் எங்களுடைய மக்களுக்குள்ள சந்தேகம் கொண்டு வந்தால் அது குழம்பிடும். அந்த சந்தேகத்தை இல்லாம பண்ணணும்டா எண்ணி எல்லாத்தையும் ஓப்பன் ஆகும். எல்லாம் ஓப்பனா தெரிய வச்சோம்டா இவ்வளவு வருகுது இவ்வளவு செலவு வருது. இப்ப நாங்க அதை ஓப்பன் ஆக்குறோம். ஒவ்வொரு வருஷம் முடிவிலும் நாங்கள் ஒரு விழா செய்கிறோம். அந்த விழா வந்து எப்படின்னு சொன்னா அது ஆண்டு விழா மாதிரி செய்கிறோம். அந்த ஆண்டு விழாவை என்ன செய்யறோம்டா அன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தையும் செய்யறோம். யாழ் மாவட்டத்தில் செய்துட்டோம், வவுனியா மாவட்டம் போன முறை செய்துட்டோம். இனி அடுத்தது பிப்ரவரி மாதம் முல்லைத்தீவு மாவட்டம் அங்க செய்ய போறோம். அந்த விழாவில் என்ன செய்கிறோம் அந்த ஏரியாக்குள்ள அங்க உள்ள சகல பள்ளிக்கூடங்களிலும் GCOL மற்றது அட்வான்ஸ் அதாவது இதுக்கு கேம்பஸுக்கு போற அளவுக்கு வந்தவை மற்றது புலமை பரீட்சை இதுல முக்கிய நல்ல புள்ளி பெற்று பாஸ் பண்ணினவர்களை அன்றைக்கு அங்க கௌரவிக்கிறோம், கூப்பிட்டு கௌரவிக்கிறோம். அதோட அந்த மாவட்டத்துக்குள்ள உள்ள 30 குடும்பத்தை தெரிவு செய்கிறோம். இனி இல்லைன்ற சைபர் நிலையில் இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுற குடும்பம் அவ்வளவு பேரும் அண்டைக்கு கூப்பிட்டு அவைக்கு உட்போடம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கான சாமான்களும் கொடுத்து அந்த மேடையில கொடுக்குறோம். அதோட அந்த மாவட்டத்துக்குள்ள உள்ள இனி இல்லைன்ற முக்கிய கலைஞர்கள்ல 1ஆம் இடம், நல்ல கலைஞர் தன்மை உள்ளவர், கல்வியில பெரியவர்கள், மற்றது ஆன்மீகத்துல பெரியவர்கள், இவ்வளவு பேரும் அண்டைக்கு கூப்பிட்டு கௌரவிக்கிறோம். அப்ப இது வந்து எங்களுடைய மந்தத்திலிருந்து ஒரு சதம் எடுக்கிறீங்க. அதுக்கும் அனுசரணம் இல்ல அனுசரணம். போன முறை கூடி அப்படித்தான். போன முறை ஒரு ஆள் இங்கதான் இருந்த ஸ்போக்குல இருக்கணும். கிட்டத்தட்ட 300 பேருக்கு அங்க நாங்கள் விளையாச்சு நாங்கள் காட்டு கொடுத்து அப்ப அந்த மண்டபத்தில் உள்ள சகல சிலவையுமே பொருட்படுத்துவேன். எல்லாரும் அம்மாண்ட திதி அண்டைக்கு திதி அது மற்ற இன்னும் ஒரு குடும்பம் அண்டைக்கு வந்து அவ்வளவு பேருக்கு சான்றிதழ் அடிச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கான பொறுப்பு எடுச்சிடும். இன்னும் ஒரு குடும்பம் அண்டை அவ்வளவு பேருக்கும் வந்து மாலியோ அல்லது என்ன கௌரவிக்கணுமோ அந்த இதை கொடுத்திடும். அப்படி எல்லாம் செய்து ஒவ்வொரு வருஷம் அந்த விழா செய்யணும். அந்த விழாவில எங்களுடைய முழு வரவு செலவு கணக்கும் அப்படி ஒரு புத்தகமாக அடிச்சு சகலுடைய கையில கொடுப்போம். எவ்வளவு காசு வந்தது, யார் எந்த ஸ்ட்ரக்ட்ல இருந்து வந்தது, என்ன நிகழ்வுக்காக அந்த காசு தந்தவர்கள், நாங்கள் எந்த நிகழ்வில் வச்சு இந்த காசை ஒப்படைச்சு நாங்கள் இந்த சகல விவரமும் அட்டவணைப்படுத்தி போட்டு கிட்டத்தட்ட அது 20 பக்கத்துல வரும் அந்த புத்தகம். எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுவோம். இது ஒவ்வொரு வருஷம் செய்வோம். இனி அடுத்தது பிப்ரவரி மாதம் அங்க இலங்கையில செய்வோம். நாங்க இது போயிட்டு இந்த நிகழ்வு முழுக்க செய்வோம். அதான் இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் வந்து பக்கத்து சிட்டி வழியே இப்போ போகும் டோட்முன் இந்த சுற்றி வர பெரிய பெரிய ஸ்டார்ட் எல்லாம் கிட்ட தான். அப்போ இந்த மக்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இலங்கையில் உள்ள மக்களுக்கு இதை வந்து கூட ஷேர் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், மற்ற புலம்பெயர் நாடுகளில் ஜெர்மனிக்குள்ளேயும் கூட இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மூலம் இந்த உதவிகளை வந்து அங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம், மற்ற கொடுக்கலாம், போய் சேரும் அந்த உதவிகள். மற்ற உங்களோட அந்த அங்கே வந்து உங்களை இப்போ இப்போ உங்களோட இடத்துல இல்லாமல் தூரத்தில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு உதவி தேவைண்டா அவர் இப்போ உங்களை வந்து உங்களோட அந்த எங்கே அந்த உங்களோட ஆஃபீஸ் இருக்கோ அங்கே வந்து சந்திச்சு தான் உங்கள்கிட்ட அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளணுமோ இல்லை 5-10 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கணும். 5-10 கிலோமீட்டர் உள்ள சுற்றாடல் கண்டிப்பாக நம்ம அந்த காரியாலயத்துக்கு வரணும். அங்க எங்களுடைய செயலாளரோ பொருளாளரோ இணைப்பாளர்களோ இருப்பினோம், அவர்கள் ஒரு டைம் போட்டு வச்சிருக்கணும். அங்க வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக கொண்டே நாங்கள் கொடுக்குறோம். இப்ப வார 1ஆம் தேதி ஒரு இடத்துக்கு கொண்டே கொடுக்க போறோம். கோழி கூடு 20 கோழியும் இப்ப கோழி கூடு அடிச்சு நடந்து கொண்டு வேலை. அது ஒரு ஆளுங்க 1வது பேர்த்தை இங்க இருந்து நான் நினைக்கிறேன் எங்க பெடோல் எடுத்துக்கிட்டு அவருடைய 7ஆம் மாசம் 1ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். அவனுடைய அன்றைக்கு அதுக்காக அந்த உதவியை செய்ய சொல்லிக்கிறோம். அவைக்கு நாங்கள் இப்ப கூடு அடிக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்கு. அதுவும் வந்து இப்ப நாங்க செய்யற இதுவும் ஒரு விஷயம் சொல்ல கோழி கூடி குடுக்க என்ன ஒப்பந்தத்துல கொடுக்குறோம்டா 1.5 மாதம் குஞ்சு கொடுப்போம் கையில 3 மாதத்துல அது கோழி வளர்ந்து முட்டை போடும். அதாவது நாங்கள் தர 20 கோழியும் நீங்க அந்த முட்டையை வச்சு திருப்பி
குஞ்சு பொறிச்சு அந்த 20 கோழி உங்களுக்கு தரும். ஓகே. அப்பதான் இப்போ அவங்களுக்கு ஒரு 50 கோழி வந்துட்டுண்டா திரும்ப கொடுக்க முயற்சி, அவைக்கு ஒரு முயற்சி. இந்த 20 கோழியும் அவர்களுடைய பேரால தான் கொடுக்க போறோம். இன்னொரு ஆட்கள் தந்திருக்கிறோம் இந்த கோழியை உங்களுக்கு என்று கொடுக்க போறோம். அப்படி கொடுத்துருக்கேன் நேரத்துல. அப்ப ஆனபடியால் அவர்களுக்கும் முயற்சி ஏற்படுத்தும். இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா, நாங்கள் கொழும்புல இருந்து வெளிக்கிட்டு போய்கொண்டு கேட்கல, வட மாகாணத்துக்குள்ளே என்டர் பண்ணின பிறகு நீங்கள் பார்க்கலாம், ரோட்டோரத்தில் ஒன்றும் இருக்காது. ஆனால் வட மாகாணத்துக்கு முதல்ல அந்த சிங்கள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த சனம் வந்து அவங்களோட மரத்தில் விளையிற மாமரம், மாங்காய், ஏதாவது ஒரு காயை, தேங்காயோ இளநியோ அவங்களோட கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு மேசையை போட்டு அடுக்கி விட்டுட்டு அதுகள் போயிருங்கள். அப்போ இந்த நாங்கள் இங்கேருந்து வெளியில் போகிற தயிரெல்லாம் செய்து விற்கிறாங்க. அப்போ நாங்கள் போகிறனாங்க அதில் ஸ்டாப் பண்ணி அதில் இளநியை குடிச்சு மாங்காயை வாங்கி சாப்பிட்டு அந்த தயிரை வாங்கி சாப்பிட்டு கொண்டு போகிறோம். ஆனால் இதே இது நாங்கள் அங்கால போன உடனே ஒன்றுமே இல்லை. ஆனால் பலவுக்குள்ள மாங்காய் எல்லாம் கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்கு. அந்த சனத்துக்கு உற்பத்தியே கொண்டு விற்பனை செய்யணும் என்றால் அவருடைய வாழ்வாரத்தை வழிகாணும். அந்த உழைக்கணும்ன்ற உந்துதல் இல்லாம போயிட்டு அதை காரணமா நான் இன்னும் சொல்றேன். எங்களை புலம்பெயர் மக்களும் சில செய்யற ஒரு கையில கேட்ட உடனே காசை கொடுக்கணும். அந்த காசை வந்து ஒரு பொருளாகவோ அல்லது அடுத்த முயற்சிக்கான ஒரு அடிப்படை தளமாகவோ போட்டு கொடுப்பதில்லை. அப்படி கொடுத்தாத்தான் அவர்கள் இந்த வாழ்க்கை முன்னேறும். இது என்ன செய்யணும்? காசை கொடுத்த உடனே அந்த பிள்ளை கொண்டே செண்ட வேண்டும், அல்லது கிரீம வேண்டும், அல்லது மோட்டார் பைக்கு காசை கொண்டே லீசிங் கட்டிவிடும். இப்படித்தான் அங்க நடந்து கொண்டு இருக்கு. நிச்சயமா. ஆனபடியால் எங்களுடைய மக்களை நாங்கள் சில பேர் பழுதாங்க. நிச்சயமா அப்படித்தான் நாட்டில் நாங்கள் செய்கிற ஒரு மாபெரும் தவறு. ஆனபடியா தான் எங்களுடைய அமைப்பு விற்காம நீங்க இங்கே நான் கொண்டே அதை செய்யுங்க. ஆனா ஒரு சச்சியான முறையில் கொண்டே அதை காசை கொடுங்க. அது ஒரு அவைக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுங்க. அப்ப அது கண்டிப்பா அது பிரயோஜனப்படும். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த தையல் நிலையம் மாதிரி நாங்கள் ஒரு அரிசி ஆலையை செய்யலாம். சரி, காமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மற்றது விவசாயத்தை ஊக்குவிக்கலாம். நிறைய பயிர் செய்ய ஆக்களுக்கு மரவழி கட்ட கொடுக்கலாம். தெரியும், இல்லாட்டி நாத்து போட்டு கத்திரிக்காய் கண்டோ, மிளகாய் கண்டோ நாத்து போட்டு கொடுக்கலாம். பப்பாசி கண்டு கொடுக்கலாம். மாதுளம் கண்டு, இந்தியன் மாதுளம் கண்டு 3 மாதத்துல எல்லாம் காய்க்குது. ஒரு காய் 600 ரூபாய், 600 ரூபாய்க்கு விற்கணும். அப்படியான கண்டுகளை வேண்டி கொடுக்கலாம். அப்ப என்ன செய்யணும்? ஓகே, இப்ப ஒரு ஆளுக்கு நாங்க சொல்லணும், என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க 10 கண்டு ஒரு ஆளுக்கு வேண்டி கொடுங்கோ சொல்லிச்சுனமாட்டா கண்டிப்பா நாங்கள் அதை செய்வோம். அப்ப இதுதான் எங்களோட மக்களுக்கு இப்ப தீர்வு. அதான் இந்த இப்ப கணக்க தோட்டக்காரருக்கு எனக்கு தெரியும் கிழக்கு மாநிலத்துல இப்ப அவங்க விதைக்கிறதுக்கு விதை நெல் வாங்குறதுக்கு காசு இல்லாம நிற்கிறாங்க. அப்ப நீங்க சொல்லலாம், ஓகே விதை நெல் எவ்வளவு 50,000 நான் வாங்கி தரேன், நீ விதைச்சு அறுவடை செய்ய எனக்கு அந்த காசை திரும்ப தான். அப்ப அவைய ஊக்குவிக்கிறதுமானது அவை மூலமாக இன்னும் ஒரு அளவு ஊக்குவிக்கிறாங்க. நான் இந்த வவுனியால 2-3 பணிகள் செய்யறாங்க, நல்லா செய்யறாங்க. அவங்க கூடுதலாக அந்த வீடங்கள்ல போய் கவலையா கலைச்சு பார்க்க உண்மையா சுற்றாங்க சந்திக்கணும். மட்டக்களவு பக்கம் எங்களுக்கு அந்த மட்டக்களவு பக்கம் கொண்டு செய்கிறதுக்கான அந்த அமைப்புகள் எங்களுக்கு உதவி இல்லை. அதை நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு உதவி எங்களை தொடர்பு ஏற்படுத்தி விடுவோம். கண்டிப்பாக நாங்கள் எங்களோட மக்களாவே நிச்சயமா அதை பார்த்து கொண்டிருக்கிறார்களாராவது இவங்களோட இந்த தொடர்பு ஏற்பு எடுத்துக்கொண்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களுக்கும் இதுகள் போய் சேர வேணும். அதனுடைய நீங்கள் அந்த தொடர்பை கதியில் ஏற்படுத்தி செய்யுங்க, பகிர்ந்து விடுங்க இந்த வீடியோவை. அதோட இந்த இப்படியான உதவிகள் நீங்கள் இப்படியான விஷயத்தை நல்லா செய்கிறீங்கள். உங்களுக்கு இதில் பாராட்டுகளும் மனமார்ந்த பாராட்டுகள், நல்ல விஷயம். நன்றி. புலம்பெயர் மக்களின் சார்பில் உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். நல்ல விஷயம், இது இன்னும் தொடரணும், மேலும் மேலும் வளரணும். உண்மை நான் அதே தான் உங்களுக்கு சொல்றேன்டா. இந்த பை சங்கர்ன்னு சொல்லி நீங்க யூடியூப் சேனலை தொடங்கி உண்மையா உங்களுடைய சைட்டை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல அருமையான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. மற்ற மக்கள்கிட்ட கேள்வி கேட்டுப்படி எடுக்கிறீங்க. அது ஒரு நல்ல ஒரு செயல். ஏனென்றால் நாங்கள் தனியாக எங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லுவது இல்லாமல் அவர்களிடமிருந்து என்ன கருத்து வருகிறதை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அப்ப அதனால இந்த கூடுதலான ஆலயங்கள்ல செய்து கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க இப்படி அந்த பொது நிறுவனங்கள்லயோ பொதுவாக இப்படி உதவி செய்யறவர்களோடையோ நீங்க இப்படியான பேட்டிகள் எடுங்கோ போடைக்க உங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். மற்ற இந்த நிறுவனத்துக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் ஒரு இல்ல அதுதான் எனக்கு அதான் அவங்களோட மனநிலை எப்படி என்று மற்றவர்களுக்கு தெரியணும், அவங்களோட காய்ச்சாத்தானே தெரியும். அப்ப அதுக்காக தான் அந்த கேள்விகள் கேட்கிறதும். மிக்க நன்றி. இதே போல நாங்க மீண்டும் ஒரு முறை எங்களுடைய செயற்பாடுகளை நிச்சயமா வேற வேற விடயங்களை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோ உழவு விஷயத்தில் இருக்கிறோம். அதை பற்றி எல்லாம் நாங்கள் ஒரு ஒரு கட்டமைப்போட இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த நாங்கள் இப்ப இல்லாமல் சிதறி போகிறது கவலை. ஆனாலும் நாங்கள் விடவில்லை. கல்வி என்றதில் நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு
வித்தியாலயங்கள்ல கல்வி கற்பித்து கொடுக்கறது தெரியுமா செய்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படியே அதை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு ஓ கல்வியை பற்றியும் மற்ற எங்களோட சைவ சமயத்தை பற்றியும் கதைக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அது இன்னொரு வீடியோவில் நாங்கள் கலந்து கதைப்போம். கண்டிப்பா எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன ஆன்மீக ரீதியான உதவி கிடைக்க வேணும் அல்லது அவர்களுக்கான சரியான விளக்கம் இன்மையில் இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னென்னா இப்போ நிறைய பிள்ளைகள் இந்த மத மாற்றங்களுக்குள்ள உண்டாகி கொண்டிருக்கிறாங்க. அது விளக்கம் இல்லாது, விளக்கம் சொல்ல தெரியா, பெற்றோர்களுக்கும் சொல்ல தெரியாம இருக்கு. அப்ப அந்த விளக்கங்களை பற்றி ஒருக்கா கதைக்கணும். அது இன்னொரு தனி வீடியோவில் நாங்கள் போடுவோம். இப்போ நன்றி உங்களுக்கும். இனித மிக்க நன்றி. அதை விட நீங்கள் இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த காணொளி நிச்சயமாக இலங்கையில் உள்ள மக்கள் பார்க்கணும். ஏனெண்டா அப்போ பார்த்தா தான் அவங்க இந்த காணொளியை இந்த உதவி திட்டங்கள் யாராருக்கு போய் சேர வேணும், இல்லாட்டி யாராருக்கு உதவி வேணும், இல்லாட்டி என்னென்ன மாதிரியான உதவிகள் நடந்து கொண்டிருக்கு அப்படியான விஷயத்தை அறிஞ்சு கொண்டு அவங்களும் அதில் பயனடையலாம். அவை நீங்கள் பார்க்குறாக்கள் தயவு செய்து இந்த காணொளியை இலங்கையில் உள்ள மக்களுக்கு தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் பகிர்ந்து செய்கிறதன் மூலம் அவங்களும் இதை பார்த்து பயனடைவாங்க. நன்றி.